சம்பளம் பெற்றால நிறைகனி அப்பமோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடித்தே கட்டிடும் அடியவர் புத்தியில் நுழைபவன் கற்பகமன வினை கடிதேவன் தமும் மதியமும் வச்சிடும் அருள் மகன் மற்பொரு தீரல் போய மழையானை மத்தள வைரனை உத்தவி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேன் முத்தமிழ் அடைவில் முற்படுகிரிதன் முற்படை எழுதிய முப்புறம் எரிந்து ராட்சிவன் உரை ரதம் அச்சது கொடி செய்த அரிதீரா துயரது கொடு சுத்திரமணிபடும் அப்போ நமதனிடையுமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கரமணம் அருள் பெருமா எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானும் நீட்டனையாள் தந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயனே புலியர்கோன்னு படித்த புகையர் கொண்டல் போற்றி ஆளும் கல்விதத்தில் அணிந்தபிரான் அடிபோற்று பாலி கருணாவளர் வந்தண்டா பதம் போற்றி போலிமணி தெருவா அதவரர் பெருக்கால் போற்றி எல்லாம் அல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலும் எல்லாம் அல்ல சிவகாமி அம்பாளுடன் ஆகிய ரகசிய பெருமானுடைய பெரும் கருணையினாலும் நாம் இன்று பழனி திருப்புகளாக வழங்கக்கூடிய வசன மிக வேட்சி மறவாதை என்ற பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் அடியார்களும் கூட்டியிருக்கிறார். வசன மிக வெற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைபடிய சடாச்சர் அவதாலே மிகபர சௌபாக்கியம் அருள்வாயே. கேக்குதா சார்? வசன மிக வெற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைபடிய சடாச்சர் அவதாலே மிகபர சௌபாக்கியம் அருள்வாயே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீட்டில் அருளும் வேளா அசுரர் கிளைவாட்டி மிகவாழ அமர சிறை மீட்ட பெருமாளே என்று அற்புதமாக அருணைநாத பெருமான் பாருங்கள். முதல் வரியே அற்புதமாக சொல்றார். வசனம் மிக வெற்றி மறவாதே. வசனம் மிகவும் ஏற்றி, அதாவது நாம ஜபம் செய்து உருவ ஏற்றி, வசனம் மிக ஏற்றினா உருவை ஏற்றி, ஜபம் செய்து உருவை ஏற்று யாரை மறக்காம இருக்கணும்? முருகப்பெருமானை மறக்காம இருக்க வேண்டும் என்று வசனம் மிக வெற்றி மறவாது. ஏன்னா ஜபம் செய்தால்தான் இறைவனை மறக்க மாட்டோம். ஜபம் செய்யலை அப்படின்னா இறைவனை ஒரு நிமிடம் மறந்துடும். அவ்வளவுதான், நினைப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. அடிக்கடி நாம ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அருணைநாத பெருமானுக்கு ஜபமாலையே கொடுத்துருக்காரு. முருகப்பெருமான் பணியில் வச்சு கொடுத்துருக்காரு. திரு ஆவியன்முடிய உபகார நிந்தை பெற்று உள்ளலாது அறியாத வஞ்சரை புரியாது உபதேச மந்திர பொருளாலே உனி நான் நினைந்து அருள் பெறுவேனோ. சிவவான் முகன் தனக்கு இளையோனே சிவவான் மடந்தை உத்தமிமாலா ஜபமாலை தந்த சத்குருநாதா திரு ஆவியன்குடி பெருமாள். இப்போ ஜபமாலை முருகப்பெருமான் கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம ஜபம் அதிகமாக செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகின்றனர். சரி, அதுல என்னதான் அந்த ஜபத்துல எப்படி நாம் செய்வது, எந்த முறைப்படி செய்வது அப்படின்னு நாம குருவிடம் உபதேசம் வாங்கும்போது அந்த குருநாதரிடம் கேட்டோம். அப்படி இல்லைன்னா அந்த தம்பிரான் சாமி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கேட்டு இல்லையா நம்ம கூட இருக்கக்கூடிய அடியார்கள்ட்ட கேட்டு எப்படி ஜபம் செய்வது என்று நாம் கேட்டு தெரிந்து கொள்ளணும். அந்த ஜபம் செய்யும் போது கீழ் நோக்கி நாம் உருட்டினால் பெருமானே அடுத்த பிறவில நான் நல்லபடியா பூஜையெல்லாம் செஞ்சு நான் சிறப்பாக வர்றேன் அப்படின்னு அர்த்தம். கீழ் நோக்கி உருட்டினான். மேல் நோக்கி உருட்டினா எனக்கு இந்த பிறவி போதும், எனக்கு இனி பிறவி வேண்டாம் அப்படின்னா மேல் நோக்கி உருட்டும். பெரும்பாலும் மேல் நோக்கி யார் உருட்டுவார்கள் என்று சொன்னால் எல்லாம் திறந்தவங்க. அவங்க தான் பெரும்பாலும் எனக்கு இந்த பிறவி போதும், அதனால எனக்கு எந்த இதுவும் வேண்டாம், பெருமானுடைய திருவடி மட்டுமே போதும் என்று நினைக்கின்றவர்கள் அந்த ஜபமாலையை மேல் நோக்கி
இப்ப நாங்க என்னங்க செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு உங்களுக்கு இந்த உலக வாழ்வு வேண்டாம் அப்படின்னா மேல்நோக்கி. இல்லை எனக்கு இன்னும் என்னுடைய கடமைகள்லாம் நான் நிறைய இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கடைசி வரேன் அப்படின்னா நீங்க கீழ் நோக்கி. கீழ் நோக்கி விட்டா சாமி இகபர சௌபாக்கியம் எல்லாத்தையும் தருவாரு. இந்த மனுலகத்துல அவங்க கிடைக்க வேண்டிய இன்மங்களை எல்லாம் சாமி கொடுப்பாரு. ரெண்டுமே சிறப்பு தான். ஆனாலும் மேல் நோக்கி விடுறது ரொம்ப சிறப்பு. அது எல்லாம் துறந்தவர்கள், துறவிகள், மடாலயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் மேல் நோக்கி கொடுப்பார். சாமி பேர்பட்ட கருணையுடையவர் நமக்காக முருகன் குமரன் புகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருளார். ஒரு புங்கவரும் புவியும் பரவும் ஒரு புங்கவ என் குண பஞ்சரனே என்று அதையார் பெருமான் அற்புதமா சொல்றார். சாமி அப்பேற்பட்ட கருணையுடைய மூணே மூணு நாமங்கள்ல சொல்லலாம். முருகான்னு சொல்லலாம், குமரான்னு சொல்லலாம், புகான்னு சொல்லலாம் அப்படின்னு. ஆனா மந்திரமாக வரக்கூடியது என்னவென்று கேட்டால் சரவண பவ என்பதுதான் மந்திரம். அது மாதிரி ஓம் குகாய நம, ஓம் குமாராய நம அப்படிங்கிறதா மந்திரம். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, அருணாத பெருமான் அந்த கந்தர் அனுமதியில சொல்லும் போது முருகப்பெருமானை நீ வழிபாடு செய்யும்போது 3 நாமம் ரொம்ப முக்கியம்யா. அதுல ஒன்று முருகன், 2வது குமரன், 3வது குகன். ஏன் இந்த 3 நாமத்தை 3 சொல்றாரு அப்படின்னா, இந்த முருக அப்படிங்கிற அந்த சிறப்பு என்ன அப்படின்னா, மூ என்றால் முகந்தனையும், குரு என்றால் குருத்தராக வழங்கக்கூடிய அழித்தல் தொழில் செய்யக்கூடிய ருத்ரரையும், காய் என்றால் கமலத்தில் வழங்கக்கூடிய நான்முகராக வழங்கக்கூடிய பிரம்மாவையும், இப்படி முருகப்பெருமான் மும்மூர்த்தியாகவும் விளங்குகின்றார் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு முருக. 2வது முருகு என்று முருகு கூட வாரியா சொல்லிருக்கிறார். இந்த மூணுலேயும் பார்த்தீங்கன்னா மூ ஊனால முடியுதா, ரு ஊனால முடியுதா, பூ ஊனால முடியும். எப்படி முருகு என்று உருகு என்று சொல்லும் போது ஏன் அந்த இடத்துல ஊனா வச்சு முருகப்பெருமானுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அகரம் என்பது படைத்தல், ஊனா என்பது உகரம் என்பது ரச்சித்தல், மானா என்பது மகரம் என்பது அடித்தல். இப்ப இந்த உயிர்களுக்கெல்லாம் என்ன தேவை? அருள் செய்யணும். அருள் தான் ரொம்ப தேவை, ரச்சித்தல் தான் ரொம்ப முக்கியம். அதனால அவருடைய நாமத்திலேயே மூணுலையுமே ஊனாவிலேயே முடிஞ்சது. அப்படி முருகப்பெருமானுடைய ரொம்ப முக்கியமான நாமத்துல எது சிறப்பு அப்படின்னா முருக. எப்பயுமே தலைவி ரொம்ப சிறப்பு. எந்த ஒரு நாமத்தை முதல் சொல்றோமோ அது ரொம்ப சிறப்பு. அதனால முருகனை முதல்ல சொன்னார். முருகன் குமரன் புகன் என்று 3ஐயும் சொன்னார். இப்ப இந்த முருகன் அப்படிங்கிற சொல்லு நக்கீரர் சொல்றார். எப்படி சொல்றாரு அப்படின்னா, அருங்கரல் மரபின் பெரும் பெயர் முருகு. அதிலே அரைநாத பெருமான் சொன்னாரு, மொழிக்கு துணை முருகா எனும் நாமம், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னீர் தோளும். அப்ப முருகான்னு சொன்னா கோடி நாமத்தை மந்திரத்தை சொன்னது சமம் ஒரு தடவை முருகான்னு சொன்ன. ஒருத்தர் ஒரு ராஜா அப்படியே தேர்ல இருந்தார். திடீர்னு ஒரு பசு ஊடால இருந்து இறந்து போயிடுச்சு. உடனே ஒரு குருநாதரை போய் பார்த்து இதுக்கு என்ன பரிகாரம்னு சொல்லி போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்தார். அந்த நேரத்துல குருநாதர் வெளியில போயிட்டார். அவருடைய சிஷ்யர் தான் இருக்கு. இவர் போய் அந்த மாதிரி தேர்ல வரும்போது ஒரு பசு இறந்து விட்டது, அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சிஷ்யர் சொன்னாரு, முருகான்னு ஒரு 3 தடவை சொல்லுங்க, அந்த பாவம்லாம் போயிடும் அப்படின்றதும் அவர் அங்கிருந்து போயிட்டார். அதுக்கப்புறம் குருநாதர் வந்தார். எப்ப யாரோ வந்த மாதிரி தெரியுது, யார் வந்தா அப்படின்னதும் ராஜா வந்தார். இந்த மாதிரி என்ன பிராய்ச்சத்தை கேட்டார். நான் முருகான்னு 3 தடவை சொல்லுங்க அப்படின்னு. அடப்பாவி தப்பு பண்ணிட்டியப்பா, முருகான்னு ஒரு தடவை சொன்னாலே போதுங்க, நீ என்ன 3 தடவை சொல்ல சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, அதெல்லாம் நீ போய் மறுபடியும் போய் பிறப்பாயாக அப்படின்னு அவருக்கு சொல்லி அவர் தான் குகனா வந்தார். ராமனுக்கு நண்பராக வர்றாரு பாருங்க, குகன். அவர் தான் பிறந்தார். ஏன்னா முருகான்னு ஒரு தடவை சொல்றதுக்கு அவ்வளவு சிறப்பு. எல்லா நூல்களும் முருகப்பெருமானுக்குரிய அந்த நாமத்துல முருகா என்னும் நாமங்கள், நாமம்னு சொல்ற நாமங்கள்னா எண்ணில்லாத கோடி நாமத்தை சொன்னதுக்கு சமம் முருகான்னு ஒரு தடவை சொன்ன. அப்படி முருகன் குமரன்
குகன். குமரன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கு என்றால் நீக்குதல், மர என்றால் மாயை, மாயை நீக்குவன் குமரன் அப்படின்னு. இப்ப நாம எதுல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாயையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எதை பார்த்தாலும் ஆசை வருது, எதை பார்த்தாலும் விருப்பம் வருது, எப்படியாவது அதை அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற உழைப்பு வருது. அதை அடையிறதுக்கு என்னென்ன செய்யலாம்னு நமக்கு யோசனை வருது. இப்போ ஒரு பொருள் அடையிறதுக்கு நம்ம எப்படிலாம் யோசிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு தெரியாத பொருள் கூட ஒரு அழகான ஒரு ரோஜா செடி இருக்கு, ஒரு வீட்டில் வளருது. நம்ம பார்த்து அதை எப்படியாவது எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கான முயற்சியெல்லாம் எடுப்போம். அந்த வீட்டில் போய் கதவை தட்டி அந்த ரோஸை ஒன்று பறிச்சுக்கிறேங்க்கா அப்படின்னு சொல்லி என்ன இப்படி எப்படியாவது அதை அடைந்தே தீர வேண்டும் என்று விரும்பி அதிலேயே நம்ம விருப்பம் சொல்லி. இதே மாதிரி உதாரணத்துக்கு பூ சொன்னேன். இதே மாதிரி எண்ணில்லாத பொருள்கள்லாம் இருக்கு. நம்ம இந்த உலகத்துல என்னென்னதையோ நினைச்சு அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு எதுக்கு ஒரு ஆடவர் அழகா வந்தா அதை பார்க்குறோம். இப்படி எதையோ அழகான பெண் வந்தா பார்க்குறோம். இப்படி எதை பார்த்தாலும் நமக்கு ஆசை விருப்பம் இதெல்லாம் வருது. இப்படி எந்த பொருள் மேல நீங்கள் விருப்பப்பட்டாலும் அதை அடைவதற்கு ஒரு பிறவியை எடுத்தாக வேண்டும் என்பதை மட்டும் நாம மறந்துடக்கூடாது. அப்ப நாங்க என்னதான் செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையில பெரும்பாலும் எல்லாம் உன்னுடைய திருவருள். இந்த உயிரானது எதையாவது சிந்திச்சுட்டு தான் இருக்கும். அதனால அதெல்லாம் நீயே பார்த்துக்கோ, என்னால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு முழு சரண்டர் ஆகிடும். ஆகிட்டோம்னா நமக்கு வினை வராது. இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க எதை பார்த்தாலும் வினை வரும். ஏன்னா நம்ம எதுனாலும் பார்க்கத்தான் செய்வோம். அழகான பொருள் இருந்தால் பார்க்கத்தான் செய்வோம். அதை ஒரு பூ இருந்தால் பறிக்க ஆசைப்படுவோம். நமக்கு ஏற்கனவே சிவ தர்மோத்தர நூல் என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தரை பார்த்தாலே குற்றம்னு சொல்லுது. ஒருத்தர் முகத்தை பார்த்தாலே குற்றம். அப்ப அதை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லாரையும் சிவமாக பார்த்துட்டேன் சார். இப்ப வெளியே கொடுத்துருவாரு சார். இப்ப நான் நைட்டு கூட உங்களுக்கு வாங்கி கொடுத்துறேன். என்ன சார் நீங்க நாளைக்கு வாங்கி வச்சிருங்க. என்ன சார்? சரி. அப்ப அதை அடைய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அதை அடைவதற்குண்டான முயற்சிகளை அத்தனையும் நாம் எடுக்கணும். இதுல இருந்து நாம நீக்கிறோம் அப்படின்னா, இந்த மாயிலிருந்து நாம் நீங்குவதற்கு ஒரே வழி குமரன் குகன் என்று மொழிந்திரேல் அப்படிங்கிறார். அதுக்கு உரிய மந்திரம் என்னன்னா, ஓம் குமாராய நம அப்படின்னு. அப்ப முருகப்பெருமானுக்கு முருகன், குமரன், குகன் எத்தனையோ நாமங்கள்லாம் இருக்கு. அதுல இந்த 3 ரொம்ப முக்கியம் அப்படின்னு அருணகிரிநாத பெருமானே சொல்றாரு. அப்ப நம்ம இந்த மாயிலிருந்து நீக்க வேண்டும் என்றால் எல்லாம் சிவபெருமான் திருவருள், முருகப்பெருமான் திருவருள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நமக்கு என்ன வராது, இந்த மாயினால ஏற்படக்கூடிய துன்பம் நமக்கு. இல்லைன்னா அதுக்கு ஒரு பிறவி. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் போய் எனக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க, கோயில போய். அது இந்த பிறவியில நடக்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிறவியை கொடுத்து அனுபவிச்சு. ஏன்னா இந்த உயிர்கள் விருப்பப்பட்ட காரணத்தினால், ஏன்னா இந்த உயிர் எதையாவது விருப்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். சும்மா கலந்தா கூட எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும். அங்க போயிருக்கலாமே, இங்க போயிருக்கலாமே, இதை அனுபவிச்சிருக்கலாமே, அதை அனுபவிச்சிருக்கலாமே, நம்ம சொந்த பந்தெல்லாம் இப்படி இருக்கே, எதையாவது நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம். ஒவ்வொன்றையும் அனுபவிப்பதற்கு ஒரு பிறகு. அதுல இருந்து நீங்குவதற்கு எல்லாம் பெருமான் திருவருள் நினைச்சா நம்ம அதுல இருந்து தப்பிக்கொள்ளும். வாங்க சார், நீங்க வளர்னால எல்லா ஆளு கம்மியா இருந்திருக்கோம். வாங்க வாங்க வாங்க, கரெக்டா விசேஷம் வந்துட்டீங்க சார். உட்காருங்க சார். இப்படி கூட வந்துடுறீங்களா? இப்படி வந்துடுறீங்களா? பாருங்க. அப்ப முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வென்று அருளாய் அப்படிங்க. முருகும் செயல், அந்த 3 நாமம் ரொம்ப முக்கியமானது. முருகப்பெருமானிய நாமத்திலே முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து அதை சொல்லி உணர்வென்று அருளாய். அந்த உணர்வு அது சொல்லும் போது உணர்வோடு சொல்லணும். முருகா 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 முருகன் உணர்வு வந்து சொல்லணும். ஏதோ சொற்பொழிவுல சொல்ல சொல்லியிருக்காங்க, அப்படி சொல்லலாம்னு பாக்க அப்படின்னு சொல்லாம அந்த உணர்வோட முருகா என்று அழை. முருகா என்றது தரமோ அடியார் முடிமேல் இணைத்தால் அருள்வோனே என்று சொல்வதற்கு எனங்க சாமியுடைய 2 திருவடியும் தலைமையில் வைத்து விடுவாராம். அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அப்படி இந்த பாட்டுல சொல்லும் போதே வசன மிக வேட்சி மறவாதே, மனது துயராற்றில் உழலாது. முருகப்பெருமான் எப்படி வருவாரு? நம்ம அந்த ஜபம் செய்யும் போது குருவா வர்றாரு.
உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இப்ப குருவா வந்துட்டாரு முருகப்பெரும். என்ன செஞ்சாரு? உபதேசம் பண்ணாரு. அந்த உபதேச மந்திரத்தை நாம் என்ன செய்யணும்? ஜெபம் செய்யணும். அந்த ஜெபம் செய்யும் போது என்ன செய்யணும்? ஜெபம் செய்யும் போது இறைவனை மறக்காமல் இருக்கணும். அதைத்தான் சொன்னாரு, வசன மிக வேற்றி மறவாதே. பெருமானே, உன்னை மறவாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்யணும்? ஜபத்தை உருவேற்ற வேண்டும். உருவேற்றி ஜெபம் செய்யணும். ஜெபம் பண்ண 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 நமக்கு உரு ஏறிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஆன்மாவில் போய் அது கலக்கும். மந்திர ஜபம்லாம் ரொம்ப முக்கியம். நாம 6 அத்துவாக்கா கிடக்கணும். மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், கோணம், கலை. இந்த 6ஐயும் நம்ம கடந்து செல்வதுதான். இந்த 6ஐயும் கடந்தாச்சுன்னா இறைவன் போய் சேர்ந்தது. அதுதான் அதுல முக்கியமானது இந்த மந்திரம். இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி உருவேற்றினால்தான் நாம இந்த நிலையெல்லாம் நாம் கடக்க முடியும். அது மாதிரி பத மந்திரங்கள், பதங்களை நாம கடக்கணும். அந்த பதங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது 5 கலைகளாக பிரியும். நிவர்த்தி கலா, பிரதிஷ்ட கலா, வித்திய கலா, சாந்தி கலா, சாந்தி அதீத கலாய் என்ற 5 கலைகளாக பிரியும். மந்திரங்கள் ஓம் வியோம வியாபினே வியோம ரூபாய சர்வ வியாபினே சிவாய அனந்தாய அநாதாய அநாச்சிரதாய திருவாய சாக்வதாய யோகபீட சப்ஸ்கிதாய நித்திய யோகினே தியானகராய ஓம் நமச்சிவாய சர்வப்பிரபு சிவாய ஈசானமூர்த்தியே தத்புருஷ பக்தாய அகோர இருதாய வாமதேவ உக்கியாய சத்யோஜாத மூர்த்தியே ஓம் நமோ நம குக்கியாய கோப்திரே அனிதனாய சர்வ யோகாதிகிருதாய சர்வ வித்யாதிவாய ஜோதி ரூபாய பரமேஸ்வரபராய அசேதன யோபின் யாவின் அரவிந்த் பிரதம தேஜ ஜோதி அருப அனக்னி அவஸ்ம அநாதே நானா தூது ஓம் புவ ஓம் சுவ அனிதன நிதனோத்பவ சிவ சர்வ பரமாத்மன் மகேஸ்வர சத்பாவேஸ்வர மகாதேஜ யோகாதிபதியே முஞ்ச சர்வ பவோத்பவ சர்வபூத சுகப்பிரத சர்வ சாநித்தியகர பிரகம விஷ்ணு ருத்ரபர அனச்சித அசம்சுத பூர்வசித சாஜி துரு பதங்க பிங்க ஞான சப்த சூஷ்ம சிவ சர்வத ஓம் நமோ நம ஓம் சிவாய நமோ நம ஓம் என்று இந்த பதங்களை எல்லாம் பதமந்திரங்களை எல்லாம் கடந்து நாம் செல்ல வேண்டும். அது இந்த 6 அத்வாக்கள் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கடந்துதான் நாம இறைவனெல்லாம் வழிபாடு செய்ய முடியும். அதுக்கு அடிப்படை என்னவென்று கேட்டால் ஜபம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாத பெருமான் இந்த பாட்டுல வசன மிக வேற்றி மறவாதே. அதாவது வசனம்னா சொல்லு இருக்கக்கூடாது. ஜபம் உள்ள உரு ஏற்றணும், வெளியில சொல்லு வரக்கூடாது. இப்ப ஜபம் செய்யும் போது பாத்தீங்கன்னா, இப்ப ஜபமாலையை வச்சு நீங்க செல்லும் போது வெளியில சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பேரு உரைன்னு பேரு. நாக்கு மட்டும் அசைந்தால் அதுக்கு மந்தம் என்று பெயர். அதே இதை நீங்க மனதால் கணித்தால் அதற்கு மானதம் என்று பெயர். அதே இது உங்க அறிவோடு கணித்தால் அதுக்கு சுத்தமானதம் என்று பெயர். இதுக்கு எதுக்கு அதிக மார்க் அப்படின்னா, அறிவோடு அறிவாக சொல்வதற்கு தான் எத்தனை மார்க்கு? 100க்கு 100 மார்க். நீ மனம் சம்பந்தப்பட்டு சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் மார்க் கம்மி. நாக்கு மட்டும் அசைஞ்சா அதுக்கு கொஞ்சம் மார்க் கம்மி. வெளியில சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப மார்க் கம்மி. ஆனா சிவபெருமான் கணக்குல பாத்தீங்கன்னா எப்படியாவது மார்க் கண்டிப்பா உண்டு. சொல்ல ஆரம்பிச்சாச்சுனாலே மார்க் உண்டு. ஆனா அதனுடைய ஆற்றல் கொஞ்சம் முன்ன பின்ன. நான் 100க்கு 100 மார்க் வாங்கணுங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா, நாம சொல்லக்கூடிய மந்திரத்தை அறிவோடு அறிவாக சொல்லணும். சரி, அந்த அறிவோடு கணிப்பது எப்படி என்று கேட்டால், முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை அப்படியே மனதில் நினைத்து கொண்டு அது அறிவோடு அறிவாக எந்த இதுவும் மனம் முதற்கொண்டு சம்பந்தப்படாமல் அறிவோடு அறிவாக கலந்து ஒவ்வொரு மந்திரத்தையும் நாம் சொன்னால் அதுக்கு உரு அதிகமாக. ஜெபமாலையை நாம் உருட்டும் போது என்ன சொன்னேன் உங்களுக்கு? மேல் நோக்கி உருட்டினால் முக்தி காண்பீர்கள், கீழ் நோக்கி உருட்டினால் போக காண்பீர்கள். உங்களுக்கு போக வேணுமா முக்தி வேணுமா நீங்க தான் முடியும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அடின்னு ஒரு சொற்பொழியில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு இந்த உலகத்துல எனக்கு எல்லா இன்பமும் கிடைக்கணும், நான் என்னங்க செய்யணும் அப்படின்னா, அப்போ கீழ் நோக்கி உருட்டு. எனக்கு இந்த பிறவி போதும், எனவே எனக்கு இந்த பிறவியே வேண்டாம் அப்படின்னா மேல் நோக்கி வரும்.
சிலர் பார்த்தீங்கன்னா பிறவிக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. இன்னும் நான் நிறைய பிறவி எடுக்கணுங்க, நல்லா சுகபோகமாலாம் வாழணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு கூட சாமி கொடுக்குறாரு. இந்த உயிர் என்ன விருப்பப்படுதோ அதை கொடுக்குறதா இறைவனுடைய வேலை. வேண்டுவருக்கு வேண்டுவனை ஈவான் கண்டார். நம்ம என்ன வேண்டுறோமோ அதை கொடுக்க போறாரு. ஆனா வேண்டது கொஞ்சம் பார்த்து வேண்டாம். நீங்க உலகத்தை வேண்டீங்கன்னா அது கண்டிப்பா என்ன வரும்? பிறவி கட்டாயம் வரும். அதனாலதான் வேண்டத்தக்கது அறிவோய் நீ அப்படின்னாரு. ஞானமே வடிவாகிய பெருமானே நான் வேண்டத்தக்க பொருள் நீதான். ஆனா மத்தவங்க எப்படி பொருள் எடுப்பாங்க? நாம எது கேட்டாலும் சிவபெருமான் கொடுத்துருவாரு. அப்ப அப்படி வேண்டிட்டா முழுதும் கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மாணிக்கவாச பெருமான் எல்லாவற்றையும் கடந்த நிலையில இருக்கின்ற காரணத்தினால் அவர் உலக பொருளை நாடி கேட்டிருக்க மாட்டாரு. அவர் கேட்கக்கூடிய பொருள் இறைவனையே கேட்டிருப்பாரு. அதனாலதான் வேண்டத்தக்கது அறிவோய். அறிவுனா ஞானம்னு அர்த்தம். ஞானமே வடிவாகிய பெருமானே நான் வேண்டத்தக்க பொருள் நீதான். அப்ப நாம வேண்டத்தக்க பொருள் எதா இருக்கணும்? சாமி. அது நீங்க அவரை விட்டுட்டு நீங்க இந்த உலகத்துல எந்த பொருளை ஆசைப்பட்டாலும் அதை அணிவிப்பதற்கு ஒரு பிறவி வரும் என்பதை நாம மறந்து விடக்கூடாது. அப்போ நம்ம அன்பு முழுவதையும் அவருக்கு ஆக்கிவிட. அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாம் குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்றோர் இடையோர் எனக்குண்டோ எந்தோல் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே என்று சொல்வதற்கு நாங்க அன்பு முழுவதும் வசன மிக வேற்றி மிகவும் ஏற்றணும். கொஞ்சம் எல்லாம் ஜெபம் பண்ணக்கூடாது, நிறைய ஜெபம் பண்ணணும். வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் ஜெபம் பண்ணணும். காலையில பூஜையில ஜெபம் பண்ணணும். திருக்கோயிலுக்கு போனா சாமியை சுத்தி வந்து அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். ஜெபத்துக்கு அவ்வளவு வலிமை. இறைவனை அடைவதற்கு இது ஒரு மூல காரணம், ஜெபம். அப்படி அந்த உருவை ஏற்றி ஏற்றி நாம் இறைவனை வழிபாடு செய்யும் போது அது உயிரோடு உயிராக கலந்து அப்படியே வருடும். ஜெபம் பண்ண 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 அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல உங்களுக்கு உலக நாட்டம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்ப நீங்க யார் அதிகமா நினைப்பீங்க? இறைவனை அதிகமா நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த உலகமெல்லாம் உங்களுக்கு மறந்து விடும். பெருமானே வசன மிக வேற்றி உன்னை மறவாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? நானே ஜெபம் செய்ய வேண்டும். அதனால நான் என்னுடைய மனம் என்ன ஆகுது அப்படின்னா, நான் உலகத்தை நாடுறதுனால என்னுடைய மனம் வந்து புண்படுது. அதனால வசன மிக வேற்றி மறவாதே மனது துயர் ஆற்றில் உழலாதே அப்படின்னு அடுத்த வரைக்கும் சொன்னேன். மனம் எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும், சும்மாவே இருக்காது. இந்த மனம் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. எனக்கு எந்த கடன் பிரச்சனையும் இல்லைங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறவங்க கூட இந்த மனம் ஏதாவது ஒரு இடத்துல வருத்தம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். எதையாவது ஒண்ணு சிந்திச்சு வருத்தம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். எப்பேற்பட்ட கோடீஸ்வரன் கூட ஏதாவது மன வருத்தம் இந்த உலகத்துக்குன்னு வந்தாச்சுனாலே மன வருத்தம் எல்லாருக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அந்த கவலையை யார் போக்க முடியும் என்றால், யார் போக்க முடியும்? சுவாமி ஒருத்தர் தான். தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிதுன்னே சொல்லிட்டார். சாமி ஒருத்தர் தான் நம்முடைய மனக்கவலையை போக்க முடியும். மற்ற யாரும் நம்ம மனக்கவலையை போக்கவே முடியாது. அப்படி மனது துயர் ஆற்றில் உழலாது. மனதை எங்கேயாவது பறந்து விரிந்து எங்கேயாவது விட்டுறது, அதை இறுக்கி பிடிச்சு கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் மனத்தை வந்து குரங்கு அப்படின்னாங்க. ஏற்கனவே அந்த சாமியார் ஒருத்தர் பார்க்க வந்த அந்த சாமியார் என்ன பண்ணாரு, இந்த நேரம் அந்த குரங்கை ரெண்டு தட்டிக்கிட்டே இருப்பார், குச்சி எடுத்து அடிச்சுக்கிட்டே இருப்பார். வீட்டுல நம்ம மரத்துக்கு விருந்தாள் வந்திருக்காங்க, அதுக்கு விலையை எடுத்து போடுன்னு ஒரு அடி அடிச்சாரு குரங்க. அது வந்து இலையை எடுத்து போட்டாரு. மறுபடியும் ஒரு தட்டு தட்டினாரு, சாப்பாடு வை அப்படின்னாரு. அப்புறம் ஒரு தட்டு தட்டினாரு, காய் எடுத்து வச்சது. அப்ப இந்த உட்கார்ந்து இருக்கிற ஆளு வந்து அவர் என்ன சொன்னாரு, என்ன சாமி அது வாயில்லாத ஜீவன், அதை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, குச்சி கீழே எடுத்து வைங்க அப்படின்னு அவர் குச்சி கீழே வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கதை உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம்தான். அதை அவரை சாப்பிட விட்டுருக்குமா? தலை மேல ஏறி முடிய ரெண்டு ஆட்டு ஆட்டி ஒரு வழி பண்ணிருச்சு. உடனே சாமி அந்த குச்சி எடுத்து ரெண்டு போடுங்க அப்படின்றாரு. ரெண்டு போட்டு போடுறது அது அமைதி எப்படி வந்துருச்சு. அந்த குரங்கு மாதிரி தான் நம்ம மனசு, ஒரு இடத்துல இருக்காது. அப்பப்போ அந்த குச்சியை தட்டின மாதிரியே ஒழுங்க கோயிலுக்கு போ அப்படின்னு ஒரு தட்டு தட்டணும். அடியார்களோடு போய் என்ன அப்படின்னு, அப்புறம் செப்பொழி போய் கேளு அப்படின்னு தட்டணும். அப்புறம் திருவுரைகள் பாடு, தல யாத்திரை மேற்கொள்ளு அப்படின்னு அப்பப்ப
குரங்கு தட்டின மாதிரி தட்டிக்கிட்டே இருக்கிறோம். இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது சாமானியமா இது அந்த குரங்கு மாதிரி தான். மனம் அலைவாய்ந்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு இங்க இருக்கையிலே அமெரிக்காவுக்கு போயிடும், இங்க இருக்கையிலே வெளிநாட்டுக்கு போயிடும், இங்க இருக்கும் போதே பக்கத்து வீட்டுக்காரங்களை போய் சிந்திக்கும். இவன் இப்படி முன்னேறிட்டானே முன்னேறிட்டானே முன்னேறிட்டானே, அவன் முன்னேறினா நமக்கு என்ன? நமக்கு இங்க பொறுக்காது மனசு. அடுத்த ஆள் முன்னேறிட்டாலே நமக்கு மனம் அப்படியே புண்பட்டும். அவங்க நல்லா இருப்பாங்க நினைச்சு நினைச்சு இவங்களுக்கு நோய் வந்துடும். அடுத்த முன்னேறிட்டாரு உண்மை அப்படிதான். நாம என்னைக்குமே அடுத்தவர்களை நோக்கவே கூடாது. நாம என்ன செய்யணும், நம்மளுடைய வேலை என்ன, நாம எதுக்காக வந்திருக்கோம், வந்ததுடைய வேலை என்ன, இறைவனை வழிபாடு செய்வது. எதுக்காக கற்கிறோம்? கற்றதினால் ஆய பயனன்கள் வாழறிவன் நற்றால் தொழால். இறைவனை தொழுவதற்காக வந்திருக்கோம். அதுக்குதானே நமக்கு படிப்பு, பணம் சம்பாதிக்க படிப்பு. வள்ளுவர் சொன்னாரு, கற்றதினால் ஆய பயனன்கள் பணம் சம்பாதிப்பது அப்படி சொன்னாரா? நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும்ப்பா அப்படி சொன்னாரா? இல்ல, கற்றதனுடைய பயன் இறைவனை தொழுவது. எனக்கு படிப்பறிவுலாம் கிடையாதுங்கிறவங்க கூட இறைவனை பற்றிய கல்வி தெரிஞ்சா போதும். இறைவனை எப்படி வழிபாடு செய்வது என்று தெரிந்தால், எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா தீட்சை எடுத்து ரொம்ப நெறியோடு வாழ்றாங்க. அவங்க படிப்பறிவு இல்லாதவங்க கூட என்ன செய்யறாங்க, நல்ல தீட்சை எடுத்து நல்ல முறைப்படி சிவ பூஜை எல்லாம் செய்து அவங்க ரொம்ப சிறப்பா இருக்கு. நான் காலேஜ் படிச்சிருக்கீங்க இருக்கட்டும், நான் எம்ஹெச்டி படிச்சிருக்கீங்க இருக்கட்டும், என்ன படிச்சாலும் இங்க வந்தாச்சுன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, பணிவு ரொம்ப முக்கியம். வழிபாட்டுக்கு வந்தாச்சுன்னா பணிவு தான் ரொம்ப முக்கியம். நம்ம எத்தனை படிப்பு படித்தாலும் எதுக்கு வேணும்? தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ் வரல் அரிது சால உயர்ந்த சிவ ஞானத்தினாலே போலில மதியினானை போற்றுவார்கள் தோற்றினாரே என்று சிவஞான சித்தியார் என்கின்ற நூல் நமக்கு சொல்லும். வாழ்வு என்னும் மையல் விற்று வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வு என்னும் தன்மையோடு சைவமாம் சமயம் சார். அந்த பணிவு இருக்கிறவங்க வந்து அந்த சைவத்துல வந்து இருக்க முடியும். இல்லைன்னா யாருமே இந்த பக்கமே வரவே முடியாது. எத்தனை பேர் இருக்காங்க, கோயிலுக்கு யாராவது வராங்களா பார்த்தீங்களா? கோயிலுக்கு வர்றவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. என்னன்னா இறைவன் விருப்பப்படணும். யார் விருப்பப்படணும்? சாமி விருப்பப்பட்டாதான் நம்ம வர முடியும். நாம சொல்லுவோம், நான் கோயிலுக்கு போனீங்க, நான் கோயிலுக்கு போனேன். நாம நினைச்சாலாம் கோயிலுக்கு போக முடியாது. யாரு முடிவு பண்ணணும்? இறைவன் முடிவு பண்ணி, இப்ப நீங்களாம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா சாமி உங்களை பார்க்கிறாரு, அதுதான் உண்மை. நாம இறைவனை பார்ப்பதை காட்டிலும் இறைவன் நம்மை பார்க்கின்றார், அதுதான் உண்மை. இறைவன் நாம் போய் பார்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டால் இறைவன் நம்மை வரவழைப்பார். பார்க்க விருப்பப்படலைன்னா வீட்டிலே இருக்க வச்சுருவார், இந்த பக்கமே வரவிடும். அப்போ அந்த அளவுக்கு நாம இறைவனோடு ஒன்றி வழிபாடு செய்ய. மனது துயராற்றில் உழலாது, எந்த நேரமும் எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்காத. ஓ எண்ணத்தெல்லாம் கொண்டு போய் மனமே ஆசையராய், மனமே பாசம் விடாய், மனமே சிவபூசை பெண்ணாய், மனமே திருமுறைகள் ஓதாய், மனமே நீ ஐந்தெழுத்தை நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய். புரியாசம் சொன்னார், மனசுக்கு அழகா சொன்னார். மனமே ஆசையராய் பாசம் விடாய், ஆன சிவபூசை பண்ணாய், திருமுறைகள் ஓதாய், நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய், மனமே உனக்கு என்ன வாய் அப்படின்னு. இவ்வளவு விஷயம் இருக்கேன், உனக்கு எதுக்கு வாய்? நீ சும்மா இருக்கலாமா? எதையோ உட்காந்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாமா? உனக்கு எத்தனை வேலை இருக்கு. ஆசையா இருக்கிறதுக்கு, உனக்கு பாசத்தை விடுறதுக்கு உனக்கு சிவ பூஜை இருக்கு, தபம் இருக்கு, ஜபம் இருக்கு, தியானம் இருக்கு, திருக்கோயில் வழிபாடு இருக்கு, அடியார்களோடு கூடுவது இருக்கு, சொற்பொழி வைக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்கு, இப்படி எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் விடுத்து போய் கூட நம்ம என்ன செய்யணும்? இந்திய தொலைக்காட்சிகள் முதல் முறையான உட்காந்துருவோம். இதை இத்தனை வேலையும் எவ்வளவு வேலை இருக்கு நமக்கு, அங்க போய் இல்லைன்னா என்ன செய்யறோம்? செல்போன் எடுத்துட்டு உட்காந்து இப்படி காலத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனாலதான் கண்ணை துயின்றவே காலத்தை போக்காதே, விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உருகி இறைவனை நாம் வழிபாடு செய்து இந்த பிறவிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்று மாணிக்கவாச பெருமானோ நமக்கு சொல்கின்றார். மனது துயராற்றில் உழலாதே, மனமே நீ வேற எதையும் நினைக்காத, உன்னை எண்ணமெல்லாம் இறைவனோடு இருக்க வேண்டும். எண்ணிய எண்ணமெல்லாம் எண்ணியாங்கு அங்கு திண்ணியராக பெறும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். நம்ம எண்ணம்லாம் உயர்வான எண்ணமா இருக்கும். தாழ்வான எண்ணமா இருந்தா அதுக்கு மாதிரி தாழ்ந்த குளத்துல வந்து பிறந்து நாம ரொம்ப துன்பப்படும். நம்ம எண்ணிய எண்ணமெல்லாம் உயர்ந்த எண்ணமாக இருக்கு.
இப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க, நம்ம வழிபாடு செஞ்சா அடுத்த ஒரு பிறவி வந்தா நல்ல பிறவியாவது வருமா வராதா சொல்லுங்க. பிறவி பக்குவம் ஒரு வரைக்கும் பிறவி வந்துகிட்டே தான் இருக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. பக்குவம் என்னைக்கு வருதோ அது வரைக்கும் பிறவி வரும். அப்ப நம்ம வழிபாடு செஞ்சா அடுத்த ஒரு பிறவி வந்தா நல்ல உயர்ந்த குடியில சுவாமி பிறக்க வைப்பாரா, பிறக்க வைக்க மாட்டாரா? தன்னை நினைக்குமாறு செய்வாரா, செய்ய மாட்டாரா? அதுக்காகவாது வழிபாடு செய்ய வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ வாய்த்தது இதோ ஒரு பிறவி நம் தமக்கு மதித்திடுவேன் என்று சொல்வதற்கு எனக்கு இந்த பிறவியை நம்ம வீணாக்கிறோம். மனது துயர், எத்தனையோ மனம் துயரப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். துயர் ஆற்றில் உழலாதே, அதிலேயே கடந்துக்கிட்டு உழந்துக்கிட்டே இருக்காத. சில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜோசியர் சொல்லியிருக்காருங்க, சரி ஒரு 10 நாள் வீட்டில் இருக்க சொல்லியிருக்காரு, எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுன்னு இருக்காரு. பேசாம வீட்லயே உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி அப்படிலாம் இருக்காங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. முயற்சிகள் எடுக்கணும். அவ்வினைக்கு இவனை பிரார்த்தம் அதாங்க நடக்கிறதாங்க நடக்கும். நம்ம போய் வேலை பார்த்துட்டா எல்லாம் சரியா போயிருமா? சில பேர் வேலைக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு வேலை, வேலைக்கு போகாம இருந்தா சரியா போயிருமான்னு அப்படின்னு இருக்காங்க. அப்படிலாம் இல்லாம அதை சொல்லும் போது அவ்வினைக்கு இவனையாம, அந்த வினைக்கு இது சரியா போச்சு அப்படின்லாம் நீ மனசை தேர்த்தாம உய்வை நீ கடை தேர்வதற்கு உண்டான வழியை நீ பாரு. உய்வினை நாடாதிருப்பது உண்டமக்கு ஊனம் என்று. அப்ப நீ என்ன செய்ய அப்படின்னா, கைவினை செய்து எம்பியான் அடி கலரடி போற்றுதும் நாமடியும் செய்வினை எம்மை தீண்டப்பெறா திருநீல. இந்த பிறவிலிருந்து நீ தப்புறதுக்கு இறைவனுக்கு கையினால தொண்டு செய்யும். கைவினை செய்து எம்பிரான் கடலடி போற்று அப்படின்னா நீ என்ன செஞ்சிடலாம்? வினைக்கு பிராப்தம் தேடாம நீ என்ன செய்யலாம்? உன்னுடைய வினையில இருந்து நீ தப்பலாம். இறைவனுக்கு தொண்டு செய்தால் எப்பேற்பட்ட வினையும் நமக்கு கிடைக்கும். அத பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே அப்படின்னு அப்ப சொல்றோம். நமக்கு எது நமக்கு துணை செய்யும்? நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே. அதே போல நீங்க முருகப்பெருமான சொல்லும் போதும் அசனை மிகவேற்றி மறவாதே மனது துயர் ஆற்றில் உழலாதே. எதையாவது நினைச்சுக்கிட்டே இந்த மனதை உழந்துகிட்டே இருக்காது. மனதுக்கு சொல்றாரு, மனது துயராற்றில் உழலாது. இசை பயில் சடாச்சரமதாலே. பயிலுதல் என்றால் திரும்ப 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 செய்வதுன்னு அர்த்தம். இப்ப நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னாரு. பயிலுதல்னா என்ன அர்த்தம்? சாமி நடனம் புரிஞ்சுக்கிட்டே இருக்காரு, ஐந்தொழில் செஞ்சுக்கிட்டே இருக்காரு, அவர் நிப்பாட்டுறதே இல்லை. ஐந்தொழில் செய்யறதை நிப்பாட்டிட்டாருன்னா இந்த உயிர்கள் இயங்காது. அதனால அந்த தொழில் என்ன செய்யறாரு? திரும்ப திரும்ப நல் இருளிலும் கூட நட்டம் பயின்றாடும் நாதனே நடனம் புரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காரு. அணுவுக்குள்ளேயும் சாமி நடனம் ஆடிட்டு தான் இருக்காரு. அது நடனம் ஆடல எந்த உயிரும் என்ன ஆகாது, இயங்கவே இயங்க. அப்ப நல் இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. அப்ப பயிலுதல் என்பது திரும்ப திரும்ப செய்வது. பக்திமையால் வணிந்தடியேன் தன்னை பன்னால் பாமாலை பாட பயில்வித்தானே எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை என் உள்ளத்தில் ஊர்மத்தேனை அமுதத்தை ஆவின்பாலை அன்னிக்கும் தீங்கருமை அரணை ஆதி புத்தேரை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே என்று கூட அப்பசாமி சொல்றார். அப்ப பக்திமையால் பணிந்தடியேன் தன்னை பன்னால் பாமாலை பாட, ஒரு நாள் 2 நாள் இறக்கும் வரைக்கும் நம்மள திரும்ப திரும்ப பாட யார் வைக்கிறா? இறைவன் பாடும்படி செய்கின்றார். அப்ப திரும்ப திரும்ப அந்த தொழிலை நம்ம செய்ய வைக்கின்றார். அப்ப நல்லில் இறைவன் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா திரும்ப திரும்ப செய்யறாரு. அதனாலதான் உயிர்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நாம எதை செஞ்சாலும் என்ன செய்யணும்? பயிலுதல் வேண்டும். கற்றதோடு நிப்பாட்ட கூடாது, பயிலுதல் வேண்டும். கற்று முடிச்சிட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நாள்ல மறந்துடும். ஆனா பயிலுதல் என்பது நமக்கு மறக்கவே மறக்காது. திரும்ப திரும்ப படித்து கொண்டே இருந்தால்தான் இந்த சிந்தனைக்கு ஞாபகம் வரும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு நிமிஷத்துல இந்த உயிரானது மறந்து விடும். ஏன்னா மனிதனால் என்ன செஞ்சிருவாங்க? மறந்து விடுவாங்க. மறதி இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா இந்த மறதி வைக்கலன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் பைத்தியமா தான் இருக்கணும். மறதி ஒண்ணு இறைவன் கொடுக்கலன்னா போன ஜென்மத்துல நீ 5000 ரூபாய் கடன் வாங்கியிருக்க ஒழுங்க அப்படின்னு ஏதாவது கேட்க, ஏற்கனவே கடன் தொல்லை தாங்க முடியாம அவன் தற்கொலை பண்ணியிருப்பான். அவன் வறுமையில கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுல 2வது எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு பைத்தியமே பிடிச்சோம். நிம்மதியை உறங்க முடியுமா?
அப்ப இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன? இந்த மதம். அதுல மனது துயராற்றில் உழலாதே இசை பயில் சடாச்ச ரமதாலே. அப்ப சாமி என்ன செய்யறாரு? அத இந்த நீங்க சொல்ற அந்த மந்திரத்தை திரும்ப 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 சொல்லும்படி இசை பயில் சடாச்சரம். சடாச்சரம்னு என்ன அர்த்தம்? 6 எழுத்து மந்திரம்னு அர்த்தம். இப்ப சிவபெருமான் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன மந்திரம்? பஞ்சாட்சரம். முருகப்பெருமான் சொல்லக்கூடிய மந்திரம் என்னது? சடாச்சரம். இது 5 எழுத்து, இது 6 எழுத்து. பஞ்சாட்சரம் என்பது 5 எழுத்து, சடாச்சரம் என்பது 6 எழுத்து. 6 எழுத்து மந்திரத்தை ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளின் கூட அருணாத பெருமான் சொல்றாரு. அப்ப அந்த 6 எழுத்து மந்திரத்தை அந்த தீட்சை எடுக்கும் போது அந்த 6 எழுத்து மந்திரம் நமக்கு உபதேசமாக கொடுப்பார்கள். அது ஓம் சரவணா பவாய நமக அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஓம் குமராய நமன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஓம் குகாய நம அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 மந்திரம் ரொம்ப முக்கியமானது. அதை சொல்லும் போது நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், இசை பயில் சடாச்ச ரமதாலே. அது தரக்கூடிய பயன் எப்படி இருக்குமா? ரமதாலில பயன் இருக்கும். எதனுடைய பயன்? அந்த சடாச்சரத்தை சொல்லக்கூடிய பயன் எப்படி இருக்கும் என்றால், ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவன். நீங்க திருச்செந்தூர்ல எல்லாம் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காலைல இந்த 6 எழுத்து மந்திரத்தை 1 மணி நேரம் ஒரு ஐயா சொல்லுவாங்க. இந்த சஷ்டி நடக்கும் பாருங்க, முதல் திருவிழா அன்னைக்கு ஒரு மணி நேரம் ஒருத்தவங்க சொற்பொழி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு ஐயா காவி உடுத்தி அந்த சரவண மந்திரத்தை சொல்லுவார். 1 மணி நேரம் விடாம சொல்லிக்கிட்டே இருக்கும். 6 எழுத்து மந்திரத்துக்கு அவ்வளவு சிறப்பு. ஏன் சரவண பவன் மந்திரத்தை வைத்தார்கள் என்றால், இப்ப முருகான் கூட சொல்லியிருக்கான், ஆனா மந்திரமா வரும்போது அது நாமமா வந்துருச்சு, மந்திரமா வரல. சரவண பவன் என்பதுதான் மந்திரம். ஓம் குகாய நம என்பது மந்திரம், ஓம் குமாராய நம என்பது மந்திரம். ஆனா ஏன் அப்படின்னா, சரவணம் என்பது என்ன என்று கேட்டால், வனம் என்பது காடு, சரம் என்பது தர்பைன்னு அர்த்தம். தர்பை காட்டில் வந்து அந்த சரவண கோயில் இருந்த காரணத்தினால் முருகப்பெருமானுக்கு சரவணன் என்று ஒரு பெயர் ஆகியது. சரவணங்கிறது அவ்வளவு சிறப்பு. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு இதையும் சுத்திப்படுத்துவதற்கு எதை பயன்படுத்துவோம் என்றால் தர்பையை பயன்படுத்துவோம். தர்பை வந்து சுத்தி பண்ணக்கூடியது. தர்ப்ப மோதிரம் போடாம நீங்க பூஜை செஞ்சீங்கன்னா பயன் கிடையாது. தர்ப்ப மோதிரம் இல்லாம என்ன செய்யக்கூடாது? பூஜை. ஒருத்தர் வந்து கேட்டாரு அன்னைக்கு, ஒரு என்கிட்ட மோதிரம் இல்லையா, நான் என்ன செய்ய அப்படின்னா, மோதிரம் போடுவது இல்லாத பட்சத்திற்கு போய் தர்ப்பை எடுத்துட்டு வந்து அதை மோதிரமாக அணிய வேண்டும். அப்படியே முடியல அப்படின்னா மோதிரம் அணிவதாக பாவிக்கவாது செய்ய வேண்டும். பாவித்தாவது என்ன செய்யணும்? பூஜைய செய்து முடிக்கணும். தர்ப்ப போடாம நீ எந்த இது செஞ்சாலும் பயன் அளிக்காது. இப்ப ஹோமம் பண்றவங்களாம் பாருங்க, தர்ப்ப போட்டிருப்பாங்க. ஹோமம் ஜபம் செய்யும் போது நம்ம தர்ப்ப மோதிரம் கண்டிப்பா போட்டிருக்கணும். ஜபம் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த தர்ப்ப மோதிரத்தை கட்டாயமாக அதை அணிந்திருக்க வேண்டும். இல்லைன்னா நீங்க செய்யற ஜபம் வந்து பலனளிக்காது. நீங்க அனந்த கோடி மடங்கு செய்யக்கூடிய அந்த மந்திரமானது 1 மடங்கா, ஆனா எப்பயாவது நீங்க ஜபம் செஞ்சதுனால அது 1 மடங்கு புண்ணியத்தை தரும், ஆனால் முழு பலனையும் தராது. ஜபம் செய்யும் போது என்ன செய்யணும்? அந்த மோதிரத்தை நாம கண்டிப்பாக அணிந்து கொள்ள வேண்டும். இசை பயில் சடாச்ச ரமதாலே. அந்த 6 எழுத்து மந்திரத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்ப சொல்லணும்? நின்றாலும், நடந்தாலும், கிடந்தாலும், துயின்றாலும், விழித்தாலும், இமைத்தாலும் சொல்லணும். உறங்கும் போது சொல்லணும், எந்திக்கும் போது சொல்லணும், நின்றுகிட்டு இருந்தா சொல்லணும், நடந்துகிட்டு இருந்தா சொல்லணும். இப்படி எந்த நிலையிலையும் நாம் அதை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பயிலுதல் அப்படின்னு அந்த இடத்துல அருணகிரிநாத பெருமான் போட்டார். பயிலுதல். அது அப்புறம் சமையலும் பக்திமையால் பணிந்தடியன் தன்னை பன்னால் பாமாலை பாட பயில்வித்தானேன்னாரு. நம்ம திரும்ப திரும்ப பாட வைக்கிறார் சாமி. பயிலுதல்னா திரும்ப திரும்ப செய்யும். இன்னைக்கு ஒரு தடவை சொன்னா போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இல்லாம, காலை மாலை 2 வேளை சொன்னா ரொம்ப சிறப்பு, 3 வேளை சொன்னா அதை விட சிறப்பு, 5 வேளை சொன்னா அதை விட சிறப்பு, சொல்லிக்கிட்டே இருந்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்ப திரும்ப திரும்ப அதை சொல்ல வேண்டும் என்றதுக்காகத்தான் அருணகிரிநாத பெருமான் பயிலுதல் அப்படின்னு இந்த இடத்துல சொன்னார். சடாச்சரத்தை எத்தனை தடவை சொல்லணும்? திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இசை பயில் சடாச்ச ரமதாலே.
சரி, ஆறு எழுத்து மந்திரத்தை சொன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னாரு. இக பர சௌபாக்கியம் அருள்வாயே, அடுத்த வெளில போட்டது. அதை சொன்னா இகத்துல உள்ள எல்லா நலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்ப மோட்சடையும் போது அங்க போனா, பரத்துக்கு போனா அங்கேயும் எல்லா நலன்களும். இக பர சௌபாக்கியம் அருள்வாயே. அப்ப எப்பேற்பட்ட தனி சிறப்புடையது பாருங்க. முருகன், குமரன், குகன், இந்த 3 இது ரொம்ப முக்கியம். நீங்க சும்மா இருக்கும்போது முருகா அப்படின்னீங்கன்னா கோடி நாமத்தை சொன்னதுக்கு சமம். முருகன் ஒரு தடவை சொன்னான். அதனாலதான் முருகா என்னும் நாமங்கள். நீங்க மந்திரத்தை சொல்லும் போது வெளிப்படையா என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அது உள்ளுக்குள்ள வச்சு ஜவத்தை ஏற்ற வேண்டும், உரு ஏற்ற வேண்டும். அதான் வசனம் மிக வேற்றி மறவாது, உரு ஏற்ற. உரு ஏற்ற ஏற்ற உரு ஏற்ற 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 நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, அது உயிரை போய் வருடும். அதுக்கப்புறம் உலக நாட்டம் குறைந்து இறைவனோடு ஒன்று வருவதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அப்ப இசை பயில் சடாச்ச ரமதாலே இக பர சௌபாக்கியம் அருள்வாயே. அதை இதுல கூட சொல்றாரு. நம்ம சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரவட்டில் நவமுறை தியானம் வைக்க அறியாத சடக சட மூட வெட்டி வகையினையிலே சனித்த தமியன் மிடியால் மயக்கம் முருவேனோ கடகபுய மீதிரத்னம் அணியணி பொன் மாலை சிச்சை கமலும் மணமார் கடப்பும் அணிவோனே தருணமித யாமிகித்த கணமதுரும் நீர் சவிக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வன் கூட அருணிநாத பெருமான் சொல்றாரு. அதே போல இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, இகபர சௌபாக்கியம் அருள்வாயி. யாருக்கு யுகபர சௌபாக்கியம் கிடைக்கும்? ஆறு எழுத்து மந்திரத்தை சொல்றவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னாரு. இகபர சௌபாக்கியம் கிடைக்கும். இப்ப தீட்சை பெற்றவங்க எதை சொல்லணும் அப்படின்னா, அந்த குருநாதர் என்ன சொல்லியிருக்காரோ அந்த மந்திரத்தை சொல்லணும். தீட்சை பெற்றவர்கள் குருநாதர் சொன்ன மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், எந்த நிலையிலும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்ப முருகப்பெருமான் தான் நமக்கு குருவாக வந்து உபதேசம் செய்வார். அதை அருணாத பெருமான் அழகா சொல்றார். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய். இந்த முருகப்பெருமான் சொன்ன அந்த அருணாதர் சொன்ன அந்த 3 நாம இருக்கு, முருகன், குமரன், குகன். இந்த தாய் கர்ப்பமா இருப்பாங்க. கர்ப்பமா இருக்கும்போது இந்த குழந்தை வந்து வெளியில வருவதுக்கு ரொம்ப சிரமப்படுமா. உள்ள குகைக்குள்ள இருக்குமா. யாரு? தாயினுடைய அந்த கருவறையில குகைக்குள்ள உள்ள இருக்குமா. குகையில இருந்து பெருமானே உள்ள என்ன சொல்லுமா, குகா குகா அப்படிங்குமா. இந்த குழந்தை வந்து வெளியில தப்பிச்ச பிழைச்சன்னு வெளியில வரும் பாருங்க. அந்த குகையில இருந்து வெளியில குகா குகா அப்படின்னு சொல்லிதான் வெளியில வருமா. நம்ம ஆளு குவா குவான்னு ஆக்கிட்டாங்க. எப்படி ஆக்கிட்டாங்க பார்த்தீங்களா? முருகப்பெருமானை நினைச்சு வெளியில வந்தா இவங்க கூட குவா குவா ஆக்கிட்டாங்க. ஆனா எப்படி வருமா, குகா குகா அப்படின்னு சொல்லி வெளியில வரும். முருகப்பெருமானை சொல்லிதான் வெளியிலே வருமா குழந்தை. எப்படி மாத்திட்டாங்க பார்த்தீங்களா? அப்படி இந்த குழந்தை வெளியில வரும்போது குகா அப்படின்னு சொல்லி தப்பிச்ச பிரச்சனை அந்த இருளுக்குள்ள இருந்து வெளியில வரும். அப்படிதான் சாமி நம்ம முழு இருளுக்குள்ள இருந்த நம்ம எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா ஊருக்கும் எல்லா உயிர்களுக்கும் பாரபட்சமின்றி ஒரே நுண்ணுடம்பை கொடுத்து, இந்த வெளிச்சத்தை கொடுத்து, இந்த பூனத்தை கொடுத்து, தனு கொடுத்து, கரணத்தை கொடுத்து, புவனத்தை கொடுத்து, போகங்களை எல்லாம் கொடுத்தா இது ஈஸியா மறந்துடுது இறைவன். எவ்வளவு கருணை செய்யறாரு சாமி. இது கொஞ்சமாவது என்ன செய்யணும், நினைக்கிறோம் நினைக்க வேண்டாமா. காலை எந்திரிச்சதுமே நினைக்கணும். பழு தைக்கிறதுக்கு முன்னாடி நினைச்சு, பழு தைக்கிற பிறகு நினைக்கணும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நினைக்கணும், சாப்பிட்றதுக்கு பின்னாடி நினைக்கணும். அப்புறம் மலஜனம் கழிக்கும் போது முன்னாடி நினைக்கணும், பின்னாடி நினைக்கணும். எந்த நேரமும் இறைவனை நினைந்து கொண்டே அவனுக்கு கருணை செலுத்தி கொண்டே அவனுடைய கருணைக்கு நாம பாத்தியமாக ஆக வேண்டும். எந்த நிலையிலும் அவனுக்கு நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டும். காலை எந்திரிச்சதுமே முதல்ல சாமிக்கு நன்றி சொல்லணும். உயிரோட இந்த உடம்பை கொடுத்தாரா. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி எழுவது போலும் பிறப்பு. காலை உயிரோட எந்திக்கிறோம். எந்திரிச்சதுமே சாமிக்கு நன்றி சொல்லணும். சாமி எனக்கு உயிரோட இன்னைக்கு எனக்கு இந்த உடம்பை நீ தந்துட்டு. அப்ப முதல்ல சுவாமிக்கு நாம நன்றிய சொல்லணும்.
என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற அவர்க்கு அப்படின்னு கூட யார் சொல்றா? திருவள்ளுவர் சொல்ற. திருவள்ளுவர் சொன்ன செய் நன்றி என்ன நன்றி? இறைவனுக்கு செய்ய வேண்டிய நன்றியை தான் சொன்னாரு. நம்ம உலகத்துக்கு எடுத்துக்கொள்ள கூடாது. உலகத்துக்கு அது பொருந்தும். ஆனா உண்மையிலே திருவள்ளுவர் உலகத்தை வச்சு சொல்ல, இறைவனை வைத்து தான் சொல்லியிருக்காரு. இரண்டாவது, பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தர் இறைவன் அடி சேராதான்னு சொல்றாரு. பிறவி ஏன் கடல்னு சொன்னாரு? பிறவி கடல்ல விழுந்து ஏதாவது தப்பிக்க முடியுமா? கடலை நீந்திரன் காரியம் காண கூட சிவஞானி சொல்ற. ஆனா பிறவி என்பதை கடல்னு ஏன் சொன்னாரு அப்படின்னா, அத பரிமேலழகர் அழகா சொல்றாரு. அது கடக்கப்பட வேண்டியது. கடல் என்பது கடக்கப்பட வேண்டியது. அதே போல இந்த பிறவியும் கடக்கப்பட வேண்டியது என்ற காரணத்தினால் பிறவிய கடல் என்றார் அப்படின்னு யார் எழுதியிருக்கா? பரிமேலழகர் உரையில. அதனாலதான் பரிமேலழகர் உரை நமக்கு ரொம்ப சிறப்பு. எத்தனையோ பேர் உரையாசிரியர்கள் இருந்தாலும் கூட பரிமேலழகர் கரெக்டா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கோளில் பொறியியல் குணவிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தனை அப்படின்னு சொல்லும் போது, அதை 8 குணமுடைய இறைவன் யாருன்னு சொல்லும் போது அவர் நினைச்சாருன்னா வைஷ்ணவத்திற்கு சொல்லப்பட்டதுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் வைஷ்ணவர் பரிமேலழகர். ஆனா அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, இது சைவ ஆகமத்தில் கூறப்பட்டதுன்னு கரெக்டா எழுதினார். இது யாருக்கு பொருந்தும்? சைவ ஆகமத்தில் கூறப்பட்டதனால் இது சிவபெருமானுக்குரியதுன்னு சொன்னார். அதே மாதிரி முருகப்பெருமான சொல்லும் போது என் குண பஞ்சரனே. சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரே தன்மை தான். 2 பேரும் வேற வேற கிடையாதுல்ல. என் குண பஞ்சரனேன்னாரு. எப்படி சொன்னாரு? ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே அப்படின்னு கந்தர் அனுபூதியில சொல்றாரு. அப்ப 8 குணம் உடையவன் முருகப்பெருமான் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து முருகம் செயல் தந்து உணர்வென்ற அருளாய் ஒரு புங்கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே என்று அனுபூதியில மிக அருமையா சொல்றாரு. அதனால அந்த நாமத்தெல்லாம் சொல்லும் போது உருகணுமா, உருகும் செயல் தந்து உணர்வென்று அருளாய் அப்படின்னாரு. எந்த மந்திரத்தை சொன்னாலும் நாமத்தை சொன்னாலும் உருகி சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உணர்வோட சொல்லணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் உணர்வென்று அருளாய் அப்படின்னு அரைநர் சொல்றேன். புரியுதா சுவா? அப்ப உணர்வோட நாம சொல்ல வேண்டும். இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. இந்த யுகத்துல உள்ள போகங்கள், பரத்துல உள்ள போகங்கள், அதையெல்லாம் முடிச்சுட்டு கடைசி முக்தி இன்பத்தையும் இறைவன் தந்து அருள்வார் அப்படின்னு இந்த இடத்துல அருணைநாத பெருமான் சொல்றார். இக இசைபயில் சடாச்ச ரமதாலே அந்த பஞ்சாட்சரத்தை, அந்த சடாச்சரத்தை பயிர திரும்ப திரும்ப நீங்க சொன்னீங்கன்னா அதுக்குரிய பயன் என்னவென்று கேட்டால், ரமதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. அதுக்குரிய பயன் இகவும் பரம். இந்த உலகத்துல தேவையான இன்பங்களும் உங்களுக்கு கிடைக்கும். 2வது, பரத்துக்கு நீங்கள் போனாலும் அங்கேயும் அந்த போகத்தை அனுபவித்து கடைசி திருவடி இன்பத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று இந்த இடத்துல அருணைநாத பெருமான் மிக அருமையா சொல்றாரு. அருமையான பாட்டு. எல்லாரும் யாராவது திருநீர் பூசி விட சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இந்த பாட்டை பாடி நீங்க திருநீர் பூசி விடலாம். எப்படி மந்திரமாவது நீர் பாட்டு பாடி நம்ம திருநீர் பூசுறோமோ, அதே போல வசனமிக வெற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசை வயில் சடாச்சரமதானே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனி வலை வீட்டில் அருளும் வேளா அசுரர் கிளைவாட்டி மிகவாழ அமர சிறை மீட்ட பெருமாளே அப்படின்னு சொல்லி நம்ம திருநீர். அப்படிப்பட்ட சிறப்புடைய பாட்டு இந்த வசனமிக வெற்றி மறவாதேங்கிற. இக பரம். இந்த உலகத்துல உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ, நீங்க என்ன விருப்பப்படுகின்றீர்களோ அதை மட்டும் அனுபவிக்க செய்வார். மற்றதெல்லாம் சாமி அனுபவிக்க விட மாட்டார். நீங்க என்ன விருப்பப்படுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உலகம், அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு எல்லாத்தையும் கொடுத்து இந்த யுகத்திலையும் அதே மாதிரி பரத்திலையும் உங்களுக்கு என்னென்ன நீங்க அனுபவிக்க விரும்புறீங்களோ அதுக்கு தகுந்த. எப்பயுமே இறைவன் இச்சையில மட்டும் தலையிடுவதே இல்லை. விருப்பத்துல மட்டும் இறைவன் தலையிடுவது இல்லை. அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு பிறப்பும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் தனு கரண ஓன போகங்கள்.
இப்ப நாம இந்த பிறவில இருக்கோம். இதெல்லாம் நாமளும் இறைவன்ட்ட விரும்பி கேட்டு வாங்கிக்கிட்டது, நாமளே வாங்கிக்கிட்டது. ஒருவேளை எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லி நாமளே கேட்டு வாங்கிட்டதுனால நாம் இந்த பிறவில அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எதுவுமே நாம கேட்காம இறைவன் கொடுப்பது இல்லை. எல்லாமே நம்ம தேவைகளை அறிந்து நமக்கு தாயாய் இருந்து நமக்கு என்ன செய்யறாரு சுவாமி, நமக்கு நமக்கு இந்த உணர்வை நமக்கு ஊட்டுகின்றார். ஒவ்வொரு பிறவிலையும் ஊட்டுறாரு. ஒவ்வொரு பிறவிலும் தாயா வர்றாரு. முருகா முருகா முருகா, ஒரு தாய் இருதாய் பல கோடி தாய் உடனே அவமா அழியாதே அப்படின்னு கூட யார் சொல்றா? அரிநாத பெருமான் சொல்றான். முருகனோட இருந்த பக்தியுடைய முருகமையார்னு ஒரு அம்மா இருந்தாங்க. கதையை கொஞ்சம் கவனம். முருகமையார்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து முருகபாதனார்னு பேரு. அவங்க அப்பா பேரு. எந்த நேரம் முருகப்பெருமானுடைய பாதத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டிருப்பவர் முருகபாதன். அவருக்கு ரொம்ப நாள குழந்தை இல்லை. அவங்க முருகப்பெருமான வழிபாடு செய்தார்கள். செய்யும் போது அவர்களுக்கு பெண் மக ஒன்று தோன்றியது. பேரு முருகம்மையார்னு பேர் வச்சாங்க. இது வந்து இந்த கதையை வந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி நக்கிறது பாட்டுல சொல்லியிருக்கேன். அப்ப எவ்வளவு சிறப்பு பாருங்க. அந்த மாதிரி இந்த நேரம் முருகா 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 முருகா, பிறந்ததுல இருந்தே முருகா முருகா. எப்படி காரைக்காமையாரு பிறந்து மொழிபெயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறந்திகளும் ஐந்தான்ற கண்டத்து வானோர் பெருமானே என் ஞான்று தீர்ப்பது இடர் என்று சொல்வதற்கு இணங்க இங்க அம்மையார் வந்து முருகம்மையார் இந்த நேரம் முருகா முருகா நினைத்தார். எப்பயுமே ஒருத்தங்க நல்ல நாமத்தை சொல்லிக்கிட்டு தான் வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்கிற ஆளுக்கு பிடிக்காது. பக்தி அப்பா பெரிய பக்தி, எந்த நேரமும் சொல்றாங்களாம். ஏன் நாங்களாம் சொல்ல மாட்டோமா அப்படிங்கிற சில பேர். இப்படி என்ன செஞ்சாங்க, அந்த அம்மையாரை பத்தி பக்கத்துல இருக்கிறவங்கிட்ட எல்லாம் இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி அந்த அம்மையாரை பத்தி யாராவது பொண்ணு பார்க்க வந்தாங்கன்னா அவங்ககிட்ட இல்லாத பொல்லாத ஒண்ணு சொல்றது. அதுக்கு கொஞ்சம் ஒரு மாறிங்க, நமக்கு அதுக்கு மேல எனக்கு தெரியாது அப்படின்ட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, வர்ற ஆளு அப்போ ஒரு மாதிரி போல்க அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. இப்படி வர்ற ஆளுக பூரா அப்படி தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த அம்மையாருக்கு பருவம் வந்தது, எப்படியாவது திருமணம் முடிக்க வேண்டும் என்று அந்த அப்பாவுக்கு ரொம்ப கவலை. அந்த அம்மையார் அதை பத்தி கவலைப்படலை, திருமணத்தை பத்தி கவலைப்படலை. ஆனாலும் எந்த நேரமும் முருகப்பெருமானுடைய நாமத்தை முருகா 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 முருகான்னு அழைத்துக்கொண்டே இருப்பார். அந்த ஊருக்கு ஒரு வணிகன் ஒருவன் வந்தான். வணிகன் வந்து அவன்கிட்ட இல்லாத பொல்லாது பக்கத்துல எல்லாம் எல்லாரும் சொன்னாங்க, ஒண்ணு ஒரு மாதிரிங்க, எந்த ஒரு பைத்தியமா முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், பாத்துக்கோங்க அப்படின்னாங்க. அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு தைரியம் போய் அந்த பெண்ணை பார்த்ததுமே இவருக்கு பிடித்து போய் உடனே திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்பி அதுக்கப்புறம் அவங்க வீட்டார்கள்லாம் வந்து இருவருக்கும் சேர்ந்து பேசி முடித்து திருமணம் நடைபெற்றது. யாருக்கு? முருகம்மையாருக்கு. மறந்துடக்கூடாது, திடீர்னு நீங்க வேற கதைக்கு போயிடக்கூடாது, கதை இங்கே வந்துடணும். ரெண்டாவது திருமணம் முடிந்தது, அவங்க இல்லத்துக்கு சென்றார்கள். எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த நாத்தனார் அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க பாத்தீங்களா, அதை சொல்லும் போது ரொம்ப அது வேண்டாம், அதை அப்படி சொல்ல வேண்டாம். நாத்தனார் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் சம்சாரம் இவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறாமையா தான் இருப்பாங்க. அதுல அவங்க நல்லா உயர்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த நாத்தனாருக்கு கணவர் கிடையாது. அதனால தன்னுடைய தம்பி இப்படி இருக்கானே அப்படி இருக்கானேன்னு ரொம்ப அவங்களுக்கு பொறாமை. இப்ப கட்டி கூட்டு வந்தாச்சு. முருகமையார் ரெண்டோரும் திருமண வாழ்வு நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த அம்மையார் எந்த நேரம் முருகா 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 முருகா, கல்யாணம் முடிச்சாலும் முருகான்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாரு, இவர் வந்து வெளிநாடு போய் சென்று வாணிகம் செய்ய வேண்டும் என்று விரும்பினார். எல்லாரும் கூட இருக்கிறவங்களாம் போனாங்க, சரி நம்மளும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்க வீட்டுக்கு எதுக்கு ஒருத்தன், அவன் பேரு முருகன். அவன் பேர் என்ன பேரு, எப்பா நான் வெளிநாடு போறேன், வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பதற்கு உனக்கு சம்பளம் இவ்வளவு. அந்த காலத்துல எவ்வளவுன்னா 15 ரூபா உனக்கு சம்பளம், அதான் நீ வீட்டுல பொறுப்பா இருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மனைவிட்ட சொல்லாம போயிடுறாரு. யாரு? அவருடைய கணவனார் மனைவிட்ட சொல்லாம வெளிநாட்டு சென்று விடுகிறார். இப்படி இருக்கின்ற சூழ்நிலை என்ன, கணவரை காணமே காணமே இந்த அம்மா எந்த நேரம் முருகா 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த நாத்தனாருக்கு பொறாமை, ரொம்ப பொறாமை.
இவர் எப்படி சும்மாவே சொல்ல வேண்டாம், முருகான்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, இவர் எப்படியாவது எதிரையாவது மாட்டி விடணுமே அப்படின்னு நினைச்சு இந்த நாத்தார் என்ன பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த வேலை பார்க்குற வந்த பையன் பேர் என்ன பேர் சொன்னேன், முருகன். அப்பா ஏதாவது வாங்கிட்டு வருமா, முருகா முருகா, ஏமா என்னை கூப்பிட்டீங்களா அப்படிமா, இல்லை உன்னையே கூப்பிடல முருகா, நான் அவரை கூப்பிட்டேன் முருகா அப்படிம்பாங்க அந்த அம்மா. உடனே மறுபடியும் முருகா முருகா அப்படிம்பாங்க. உடனே அதை வந்து வேற ஏதாவது வாங்கிட்டு வரணுமா அப்படிமா, இல்லை இல்லை முருகா அப்படின்பாங்களா. உடனே இந்த நாத்தனார் என்ன பண்ணாங்க, இல்லாதது பொல்லாததெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லி, யாரோட அம்மா கிட்ட, அந்த கணவனாருடைய அம்மா கிட்ட, வர வர போக்கே சரியில்லை, உங்க மருமகளை கொஞ்சம் பார்த்து சொல்லி வைங்க, போக்கு சரியில்லை, எப்ப பார்த்தாலும் முருகா முருகன்னு அந்த வேலைக்கார பையனை சொல்லிட்டே இருக்கா. அப்படி அவங்க சொல்றது முருகப்பெருமானை சொல்றாங்க, வேலைக்காரனை சொல்றாங்க சொல்லி இல்லாத பொருளாதெல்லாம் என்ன செய்ய மாட்டி விடுறது. அப்படி நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க விருப்பம் இப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகும், சும்மாவே யாரும் ஒண்ணு சொன்னா என்ன செஞ்சிருவான், ரொம்பவே ஒரு வழி ஆகும். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கோங்க, யாராவது பக்கத்து ஏதாவது அடுத்தவங்களை பத்தி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே ஏதாவது யாராவது சொல்ல மாட்டாங்க ஏங்கிட்டு இருப்பாங்க, அவங்க சொல்லிட்டாங்க இவங்களும் சேர்ந்து வசப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படித்தானே வசப்படுவாங்க இந்த உலகத்துல. அதே போல என்ன முருகா முருகன்னு சொல்லிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாருக்குமே சந்தேகப்படுற மாதிரி ஆயிருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் வெளிநாட்டுல இருந்து வந்தார். யாரு, கணவனார் வந்தார். முருகா முருகா, என்ன முருகா என்னை இப்படி சொல்லாம போயிட்டீங்களே முருகா அப்படின்னு அந்த அம்மையார் சொன்னாங்க. சரிம்மா இருக்கட்டும், நான் போய் நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தானே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து அந்த பொருட்கள் எல்லாம் கொடுத்ததும் உடனே இந்த நாத்தனார் வந்து, தம்பி நீ வெளிநாட்டுக்கு போயிட்ட, நடத்த சரியில்லை அப்படின்னு சொல்லி முருகம்மையாரை பத்தி இல்லாத பொருளான்னு சொல்லி அப்படிலாம் சொல்லாத, அவர் தெய்வ பிறகு, அவர் நம்பிக்கையோட இருக்காரு. யாரு, கணவனார் ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு, அவர் தெய்வ பிறகு, அவரை பத்திலாம் அப்படி இல்லாத பொருளாது சொல்லாதக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் சரி சரி நீ வேணா பாரு, நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு, எப்போ பார்த்தாலும் அந்த வேலைக்காரன முருகா முருகான்னு சொல்லிட்டே இருப்பா, நீ வேணா பாரு அப்படின்னு. முருகா முருகான்னு சொல்லிட்டே இருந்தாரா, இனிமே நீ முருகான்னு சொல்லாத அப்படின்னாரா. யாரு, கணவனார் சொல்றாரு, இனிமே முருகானே நீ சொல்லக்கூடாது, ஏற்கனவே சின்ன பிள்ளையில இருந்து சொல்லிட்டு இருந்த நாம மறக்குமா, அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. முருகா அப்படின்னாங்க, இனிமே நான் அந்த நாமத்தை சொல்லாத அப்படின்னா. மறுபடியும் முருகா அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க முருகா அப்படின்னு சொன்னதும், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், மறுபடியும் மறுபடியும் நீ அவனையே சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு உடைவாளை எடுத்து கையை லேசு வெட்டினாரு பாருங்க. பொழு 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 கை வந்து ரத்தம் வந்தது. அடுத்த நிமிஷமே முருகப்பெருமான் வந்து டக்குன்னு அந்த அம்மா மறைஞ்சி கண்டல ஊற்றி போயிட்டாங்க ரெண்டு பேரும். இவங்க கண்ணுக்கு தெரியல. அந்த அம்மையார் யாரு கூட்டு போயிட்டா, முருகப்பெருமான் வந்து கூட்டு போயிட்டாரு. அடுத்த நிமிஷமே அந்த கை சரியாகி உடனே முருகப்பெருமான் மயில வச்சு அப்படியே சல்லுன்னு கண்டல ஊற்றி கூட்டு போயிட்டாரு அந்த அம்மையார. இவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க, நரகலோகத்துக்கு போயிட்டாங்க. சந்தேகப்பட்ட காரணத்தினால் அத்தனை பேர் எங்க போயிட்டாங்க, நரகலோகம் சென்றாங்க. இத நக்கீரர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அம்மையாருடைய பக்தியை வந்து எடுத்து அந்த திருமுருகாட்டு படையில சொல்லியிருக்காரு. அப்ப முருகமையார் எவ்வளவு பக்தியோடு வந்திருக்காங்க. நீங்க நம்பிக்கையோடு நாமத்தை சொன்னால் நீங்க செல்ல வேண்டிய இடத்துக்கு எந்த நாமத்தை சொல்கின்றீர்களோ அந்த உலகத்துக்கு நீங்க செல்லுங்க. முருகப்பெருமான் நாமத்தை சொன்னா கந்தலோகம், சிவபெருமான் லோகத்தை சொன்னா சிவலோகம். சிவலோகத்துல தான் கந்தலோகம் இருக்கு. நீங்க ரொம்ப ரொம்ப எல்லாம் கிடையாது, ரெண்டும் முன்னாடி இருக்கும் கந்தலோகம், பின்னாடி அவ்வளவுதான். இங்கிட்டு விநாயகர் பெருமான் இருப்பாரு, இங்கிட்டு முருகப்பெருமான் இருப்பாரு, நடுவுல சாமி இருப்பாரு. எல்லாமே சிவலோகத்துலதான் இருக்கு, கவலைப்பட வேண்டாம். இப்ப நாளைக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜை வருது. ஞானசம்பந்த பெருமான் எங்க இருந்து வந்தாரு, கந்தலோகத்துல சாரூபம் பெற்ற அடியாராக முருகப்பெருமானுடைய உருவத்தை பெற்றவராக இருந்தவரை தான் சாமி கொண்டு வந்து ஞானசம்பந்த பெருமானாக அவதரிக்க செய்தார். பல இடங்கள்ல முருகரே வந்தாருன்னு சொல்லி பாடல்ல பாடியிருப்பாரு. அவர் முருகரே வந்தாருன்னு சொன்னா அப்புறம் முருகப்பெருமானை பத்தி அவரு சொன்னது தப்பா போயிடும். பெம்மான் முருகன் பிறவான் இரவான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருல்ல. அப்ப முருகப்பெருமான் வந்து பிறப்பாரா, முருகப்பெருமானுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. அவருடைய சார்பம் பெற்ற அடியாராக விளங்கக்கூடியவர் தான் சுவாமி ஞானசம்பந்த பெருமானாக அவதரிக்க செய்தார் என்று நாம பொருள் கொள்ள வேண்டும். புரிஞ்சுச்சா, புரியுதா உங்களுக்கு? அப்ப ஞானசம்பந்த பெருமான் யாரு, கந்தலோகத்துல சார்பம் பெற்ற அடியாராக வந்தவர். நாளைக்கு தான் அவருடைய குரு பூஜை தன்னால் நடக்கின்றது. வாய்ப்பு இருக்கிறவங்களாம் என்ன செய்யுங்க, கோயில்ல போய் அந்த குரு பூஜையை போய் சென்று பாருங்க. அடி வந்து நாளைக்கு அங்க
திருப்பரங்குன்றத்துல ஞானசம்பந்த பெருமானை பத்தி பேச போறேன் அப்படின்னு நாளைக்கு காலைல 10 to 1 10 to 1 3 மணி நேரம் ஞானசம்பந்த பெருமான் ஆளுடை பிள்ளை அப்படிங்கிற தலைப்புல ஞானசம்பந்த பெருமான் வந்து ஆளுடை பிள்ளை, திருநாவுக்கரச பெருமான் ஆளுடைய அரசு, சுந்தரம் சுவாமி வந்து ஆளுடைய நம்பி, மாணிக்கவாச பெருமான் வந்து ஆளுடை அடிகள், ஆளுடை அடி. அப்ப ஞானசம்பந்த பெருமான் எப்படிப்பட்டவர்? அப்ப ஆளுடைய பிள்ளையா வந்தவர். அவரு இப்ப 4 வரல ஏன் அவரை முதல்ல தனிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா, ஞானசம்பந்த பெருமான் வந்து வயசுல சின்ன இருந்தாலும் அனுபவத்தில் முதிர்ந்தவர், மறந்துடக்கூடாது. அனுபவத்தில். 2வது, தான் கல்யாணத்துக்கு வந்து அத்தனை பேரை என்ன செஞ்சாரு? மோட்சத்துக்கு அழைத்து சென்றார். மொத்த யாரும் இல்லாத சிறப்பு ஞானசம்பந்த பெருமானுடைய திருமணத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அத்தனை பேரும் மோட்சம். சரி, குரு உபதேசம் இல்லாம எப்படி மோட்சம் அடைய முடியும்? அப்ப பொய்யாயிருமே. சிவபெருமான் சொன்னது பொய்யாயிருமே. குரு அருள் இல்லாம திருவருள் கிடையாது என்பது பொய்யாயிருமே. அதுக்காகத்தான் ஞானசம்பந்த பெருமான் பஞ்சாட்சர பதிகம் பாடினார். பஞ்சாட்சர உபதேசம் பாடி அத்தனை வரையும் மோட்சத்தை வந்தார், சிவலோகம் செல்ல வைத்தார். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அதான் முக்தி அடையாள படிச்ச பாட்டு அந்த பாட்டு தான். அதுக்கு முன்னாடி பாடின பாட்டு தான் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் அந்த பாட்டு பாடினது. ஆனா முக்தி அடையாள பாடின பாட்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்கவை நன்னறி குவிப்பது வேத 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. எப்படி பாடுறது பாருங்க. அப்ப குரு உபதேசம் செய்து அத்தனை பேருக்கும் அந்த பஞ்சாட்சரத்தை உபதேசம் செய்து சிவலோகத்துக்கு அனுப்பினார். ஏன்னா நம்ம ஞானிகள்லாம் எல்லாத்தையும் கரெக்டா கடைபிடிப்பாங்க, எதையுமே மாத்திலாம் செய்ய மாட்டாங்க. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், மாத்தி செய்ய மாட்டாங்க. குருநாதரோட உபதேசம்னா மோட்சம் அடையவே முடியாது. ஏன்னா சிவபெருமானே சொல்றாரு, அடியாருக்கு எளியன் சிற்றம்பலவன் கொற்றங்குடியாருக்கு எழுதிய கைச்சிட்டு வரும் பெற்றான் சாவானுக்கு படியின் மிசை பேதம் வர தீட்சை செய்து முக்தி கொடுக்க முறைன்னு சொல்றாரு. அப்ப தீட்சை செய்யாம முக்தி கிடையாது. இன்னும் யார் யாரெல்லாம் தீட்சை எடுக்கல? நிறைய பேர் எடுக்கல. சீக்கிரம் என்ன எடுத்துடணும். அடுத்த கார்த்திகைக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிருங்க. கண்டிப்பா எடுத்தேன். சாமி திருவள்ளுவர் இருந்தா எடுத்துடலாம். நீங்க விண்ணப்பம் பண்ணணும். இப்ப இருந்தே சாமிகிட்ட, பெருமானே எனக்கு உபதேசம் பண்றதுக்கு குருவா வரணும் அப்படின்னு விண்ணப்பம் செஞ்சீங்கன்னா, நீங்க தேடி போபவர் குரு அல்ல, உங்களை நாடி வருபவர் குரு. அந்த கூடாது. நீங்க தேடியெல்லாம் போக வேண்டாம். நீங்க யார்கிட்ட தீட்சை எடுக்கணும்னு சாமி முடிவு பண்ணுவாரு. திருவாவடுதுறையா இல்ல தருமபுரமா அல்லது கூடம்பட்டியா அப்படின்னு யாரும் முடிவு பண்ணுவா? சாமி முடிவு. அவரவர்கள் பக்கத்துக்கு தகுந்த மாதிரி குரு உபதேசம் கிடைக்கும். இப்ப எல்லாருக்கும் உபதேசம் பண்றோம். நாம உபதேசம் கேட்டா என்னன்னு சிவபெருமான் நினைச்சாராம். எல்லாருக்கும் உபதேசம் பண்றாருல்ல சார், தட்சிணாமூர்த்தியா இருந்து. நாம உபதேசம் கேட்டான்னு நினைச்சுதான் சிவபெருமான் தனக்குத்தானே மகனாகினார். தனக்குத்தானே மகனா எப்படி இருந்தாரு? முருகப்பெருமானா தனக்குத்தானே மகனாகி, தனக்குத்தானே குருவுமாகி, தனக்குத்தானே தத்துவம் கேட்டார். தனக்குத்தானே சாமி தத்துவத்தை கேட்டார். எப்படி சிறப்பு. அப்ப குரு உபதேசம் ரொம்ப முக்கியம். குரு உபதேசம் இல்லாம எதுவுமே கிடையாது. அதனாலதான் சாமி சொன்னாரு, உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. குருவா இருந்து சொல்றேன், நீங்க வேணா கேளுங்க அப்படின்னதும் உடனே சாமி அப்படி தோல் அப்படி வச்சாரா, வலது காதுல சொன்னாரு சாமி. உடனே இடது பக்கம்லாம் தூக்கி வைக்கிறேன். நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்த தோள்பட்டையிலையும் இந்த தோள்பட்டையிலையும் வச்சுக்கிட்டாரு, உடனே உபதேசம் சொன்னாரு அப்படிலாம் கிடையாது. அது சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதில் உம்பர் பகசை குருநாதா அப்படின்னு சொல்லும் போது அந்த பாட்டுல சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதுன்னு என்ன அர்த்தம்? இருன்னா தமிழ்ல பெரியன்னு அர்த்தம். இப்ப நமக்கு இந்த 2 காதுல பெரிய காது எது சொல்லுங்க பார்ப்போம். 2 காது இருக்கு. பெரிய காது எதுன்னா வலது காது தான் பெருசுன்னு அர்த்தம். அப்ப வலது காதுல தான் உபதேசம் செய்ய வேண்டும், மற்றதுல உபதேசம் செய்யக்கூடாது. நீங்க இடது காதுல எது சொன்னாலும் மறந்துடும் உங்களுக்கு. அது வலது காதுல எது சொன்னாலும் அப்படி நிற்கும். இப்ப நீங்க செவி கொடுத்து கேட்கணும், வலது காதுல இப்படி கேட்கணும், ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு. இடது காது வழி கேட்டோம்னா நிக்கவே நிக்காது, உடனே மறந்துடும். இப்ப நிறைய பேரு சொற்பொழில நிறைய கேட்டீங்க, அதுல வந்து பாருங்க நிறைய மறந்துடுது அப்படின்னா என்ன அர்த்தம்? இடது காதுல கேட்டு. அதனாலதான் ஏன் வலது காதுல உபதேசம் பண்றாங்கன்னா, வலது காதுல உபதேசம் பண்ற மந்திரம் உங்களுக்கு அப்படியே நிற்கும், உங்களுக்கு மறக்காது. எந்த நேரமும் அந்த மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி இசை
பயில் சடாச்ச ரமதாலே இகவர சௌபாக்கியம் அருள்வாயே. இகம் வரம் எல்லாத்தையும் அருள்வார் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்ற. இகவர சௌபாக்கியம் அருள்வாயே. பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே. பசுபதி யாரு? பசுக்களுக்கெல்லாம் தலைவன். இந்த பசுக்கள் இல்ல, பசுனா உயிர்கள் அர்த்தம். இந்த உயிர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய பெருமானே யாரு? சிவபெருமான். பசுபதி சிவாக்கியம். சிவாக்கியம்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானுடைய வாக்கியம் என்னது? ஆகமங்கள்னு பேரு. சிவபெருமான் உபதேசித்த ஆகமங்கள். ஆகமத்துல பாத்தீங்கன்னா சுவாமி எண்ணில்லாத ஆகமங்களை உபதேசம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். எக்கச்சக்கமான ஆகமங்கள், எண்ணவே முடியாத அளவுக்கு ஆகமங்களை சுவாமி அருளிக்கிட்டே இருந்தாராம். இத முழுக்க அம்பாள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்காராம். சாமி இத்தனை ஆகமங்களை சொல்றீங்க சாமி, இதுல உங்களுக்கு எது சாமி பிடிச்சது அப்படின்னு அம்பாள் கேட்க சாமி சொன்னாரா, நமக்கு பிடித்தது எதுவென்று கேட்டால் எல்லா உயிர்களும் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சிவபெருமான் சொன்னார். அது சைக்கிளா சாமி சொல்லும் போது எண்ணில் ஆகமம், எண்ணிலாம் எண்ண முடியாத அளவுக்கு ஆகமம். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசணையே. எல்லா உயிர்களும் சிவ பூஜை செய்ய வேண்டும் என்பது யாருடைய விருப்பம்? சிவபெருமான். அப்பதான் உடனே அம்பாள் என்ன பண்ணாங்க, பெருமானே அப்ப அந்த பூஜையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அண்ணல் எண்ணில் ஆகவும் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனையே என்று உரைத்து அருள அண்ணலாதமை அரிச்சனை புரிய ஆதரித்து அழைத்தால் பெண்ணின் நல்லவளோடும் பெருந்தவர் குலம். அப்ப அம்பாள் காஞ்சிபுரத்துல 32 அரங்கள் வளர்த்து சிவ பூஜை செய்து காண்பித்தார். அப்ப இப்ப சாமி அப்ப எண்ணிலாத ஆகமங்களை உபதேசம் செஞ்சுட்டு இருக்கும்போது இப்ப இத்தனை ஆகமங்கள் இந்த உயிர்களுக்கு பயன்படாது. அப்ப அதை கொஞ்சம் சுருக்கும் அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்ணாரா, அந்த அத்தனை ஆகமங்களும் 100 கோடி ஆகமங்களாக மாத்தினாராம். 100 கோடி ஆகமங்கள் எல்லாம் கற்று உணர்ந்தும் பெருகு தவம் சித்தி எல்லாம் பெற்றும் குருவரில் நாள் வைத்தபடி இருக்க மாட்டாத மாந்தருக்கு சித்த சரணமாம் தினம் என்று கூட குருஞாசம் சொல்றாரு. சரி, இதையும் இந்த உயிர்களால உணர முடியாது அப்படின்னு சொல்லி அதையும் சுருக்கி என்ன பண்ணாரா, 28 ஆகமங்களாக கொடுத்தாரு. 28 கோடி ஆக்கினாரு. அதுக்கப்புறம் 28 ஆகமங்களாக ஆக்கினார். வாதுனம் ஈராக காமிக முதலாக வாதுனம் ஈராக 28 ஆகமங்களை சிவபெருமான் அறியினார். இப்ப அதுதான் நம்ம நடைமுறையில 28 ஆகமங்கள் இருக்கு. அதுல ஒவ்வொரு ஆகமத்துக்கு தகுந்தவாறு ஒவ்வொரு சிவாலயங்கள் அமையும். இப்ப நீங்க வைத்தியநாத சுவாமி கோயில் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகம முறைன்னா மகுட ஆகமங்கள் முறைப்படி நம்ம திருக்கோயில் அமைதிருக்கும். இப்ப இந்த திருக்கோயில் எப்படி எந்த ஆகமத்துல அடிப்படையில கட்டினாங்க தெரியல, கணேஸ்வரத்தை தான் கேட்கணும். என்னசா அந்த 28 ஆகமத்துக்குள்ளதான் சிவாலய வழிபாடு இருக்கும். அது மாதிரிலாம் இருக்காது. எந்த இடத்துல நவக்கிரகங்கள் இருக்கணும், எந்த இடத்துல சண்டேஸ்வரர் இருக்கணும், எந்த இடத்துல சாமி இருக்கணும், எந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி இருக்கணும் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. சில கோயில சாமி பார்த்தீங்கன்னா கிழக்க பார்க்க இருக்கிற சாமி சில கோயில மேற்க பார்க்க இருப்பாரு, சில கோயில பார்த்தீங்கன்னா வடக்க பார்க்க இருப்பாரு, சில கோயில தெற்க பார்க்க இருக்கிற கோயிலெல்லாம் உண்டு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி ஆகமங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இடங்கள்ல நவக்கிரகங்களையோ அல்லது தட்சிணாமூர்த்தியோ இல்லை நடராஜமூர்த்தியோ அங்க வைக்கணும். நேற்று ஓரியூர்னு ஒரு ஊருக்கு போயிருந்தோம், போனோமா? அப்ப சுவாமி இப்படி பார்க்க இருக்காரு, அங்க மாறி இருக்காரு. இங்கிட்டு இருக்க நடராஜர் அந்த சைடு இருக்காரு, அதனால இப்படி காமிச்சாரு பாத்தீங்களா? அப்போ ஒவ்வொரு கோயிலையும் மாற்றம் ஏற்படுது. நீங்க பாத்தீங்களா நடராஜர் மாறி இருந்தாரா ஓரியூர்ல மட்டும்? அப்ப அந்த கோயில சுவாமி டோட்டலாவே மாறி இருக்காரு. சரி, அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அங்க என்ன சிறப்பு ஓரியூர்ல அப்படின்னு பார்த்தா சொக்கநாத பெருமான் அங்க ஒரு திருவிளையாடலே பண்ணியிருக்காரு. விருத்த குமார பால திருவிளையாடல் அங்கதான் நடைபெற்று. எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அந்த விருத்த குமார பால அதற்கு ரொம்ப குழந்தை இல்லைன்னு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அந்த பெண் குழந்தைய யாரு முதல்ல பாக்குறாங்களோ அவங்களுக்கு நான் கட்டி கொடுக்க வேண்டும் என்று பெருமான்கிட்ட வேண்டாரு சொக்கநாத பெருமான். இந்த கதை கேட்டிருப்பீங்க. ரொம்ப நாளா சரி சரின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையை கட்டி கொடுப்பதற்காக அந்த பிள்ளை ரொம்ப பக்தி சாமி மேல, எந்த நேரம் சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதான்னு உருவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து இந்த பிள்ளையை கட்டி கொடுக்க வேண்டும் என்று வெளியில வந்தா முதல்ல ஒரு வைஷ்ணவர் பிச்சை வந்தார். இப்ப நான் முதல்ல யாரை பாக்குறேனோ அவருக்கு என்னுடைய பிள்ளையை கட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, அவர் பிச்சைக்காரனாக இருந்தாலும் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததுமே என்ன பண்ணா அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே கட்டிக்கிட்டான்.
கட்டிக்கிட்டு ஊருக்கு கூட்டு போயாச்சு. எந்த ஊருக்கு? இந்த ஓரியூருக்கு தான் கூட்டு போயிட்டாரு. கூட்டு போனதும் உடனே அந்த வீட்டில் என்ன பண்ணாங்க, இவ வந்து சாமி வழிபாடு பண்றதுன்னா அவங்க பூராமே வைஷ்ணவர். அவங்க எங்கேயும் வெளியூருக்கு போகும்போது அந்த வீட்டில் கதவை பூட்டிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவளை உள்ள வச்சு பூட்டிட்டு எல்லாம் வெளியூருக்கு போயிட்டாங்க. அந்த கதை என்ன சொன்னாங்கல்ல. அப்ப இந்த பெண்ணு வந்து இந்த அம்மாவால தனியா இருக்க முடியல. ஏன்னா தினசரி ஏதாவது ஒரு அடியாருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, சிவப்பணி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. உள்ள போட்டு பூட்டினதும் அவங்களால தாங்க முடியல. சொக்கநாதா சொக்கநாதான்னு உருகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல சுவாமி வர்றாரு. எங்க வர்றாரு? அந்த வீட்டுக்கு. வா ஏதாவது அப்படின்னாரு சாமி. ஏதாவது சாப்பாடு கொடுமா அப்படின்னதும் அதை பண்ணி இமான், ஐயா நான் வெளியில இருக்கேனே, ஐயா நான் இந்த கூட்டுக்குள்ள இருக்கேனே, நான் எப்படி நான் வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீ அந்த கேட்ட தொடு அது திறக்கும் அப்படிம்பாரு சிவரும். அந்த அம்மா தொடுவாங்க, கேட்டு திறந்துரும். உடனே திறந்து சாமி உள்ள வந்துருவாரு. உள்ள வந்தது இந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அடியாருக்கு நம்ம அமுது படைக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியை உட்கார வச்சுட்டு இந்த அம்மா எல்லாமே ரெடி பண்றாங்க. சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து அந்த அம்மைய சாமிக்கு வைக்கிறாங்க. வச்சதும் உடனே சாமி சாப்பிட்டுட்டு அந்த அம்மா பார்த்து அந்த நேரத்துல சாமி சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரத்துல யார் வந்துடுறா? இப்ப இப்ப முதல்ல எப்படி வர்றாரு அப்படின்னா, வயதான இடத்துல வர்றாரு. விருத்த வடிவத்துல வந்தாரு. முதல்ல விருத்த வடிவத்துல வீட்டுக்குள்ள வர்றாரு. உடனே அடியார் இடத்துல வர்றாரு. உணவு உணவு தயார் பண்ண போகும்போது உட்கார வைக்கிறாங்க. உட்கார வைக்கவும் அது தொட்டு உள்ள கூட்டு வந்தாங்க பாருங்க. உடனே சுவாமி இளைஞனாக மாறிவிட்டார். முதல்ல விருத்தனா வந்தாரு. அந்த ஐயாவை தொட்டதுமே உடனே சுவாமி இளைஞனாக மாறினாரு. உடனே இந்த அம்மா பதறிட்டாங்க. அந்த நேரத்துல பார்த்து வீட்டுக்காரங்க உள்ள வராங்க. வெளியூருக்கு போனவங்க. உடனே சாமி என்ன பண்ணாரு, அப்படி குழந்தை மடியில படுத்துக்கிட்டாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. சொக்கநாத பெருமான் எப்படி இருந்தாரு? முதல்ல விருத்தனா வந்தாரு, வயதான தோற்றமா வந்தாரு, அப்புறம் இளைஞனாக மாறினார், அப்புறம் பாலனாக மடியில் படுத்து. உடனே அந்த பிள்ளை அந்த வீட்டுக்காரன் கேட்டாங்க, யாரு குழந்தை? இந்த பக்கத்து வீட்டுல பாத்துக்கிட்டு சொன்னாங்க அப்படின்னாங்கல்ல. அடுத்த நிமிஷமே நீ யாரு குழந்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க. வெளியில தள்ளினதுமே அடுத்த நிமிஷமே சாமி அப்படியே சிவலோகம் கூட்டு போயிட்டாரு. எப்படி சிறப்பு பாருங்க. சாமி விடுவாரா? அவருக்கு அன்னம் பழிச்சா சாமி விட்டுருவாரா? அப்படி சொக்கநாத பெருமாள் சிவலோகத்துக்கு கூட்டு போயிட்டாரு அந்த அம்மையார. எவ்வளவு சிறப்பு பாருங்க. அதான் இது விருத்த அது எங்க நடந்ததுன்னா ஓரியூர்ல தான் நடந்தது. விருத்தன்னா வயதான தோற்றம், இளைஞன்னா அடுத்து குமார தோற்றம், அடுத்து வந்து பாலம். இது மூணு சிறப்பு அந்த ஊர் நடந்தது. சாமி எவ்வளவு கருணை பாருங்க. அதாவது நாம இந்த உலகத்தை நீக்கி என்னைக்கு இறைவன் மேல நாம முழு அன்பை நாம் செலுத்துகின்றோமோ அன்னைக்கு எது வந்தாலும் சாமி உங்களை விடவே மாட்டேன். எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்களை விட மாட்டேன். அதுல மட்டும் நீங்க உறுதியா இருக்கணும். நம்ம இறைவனை அடைவதற்கு பல தடைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். அதை மீறிதான் நம்ம இறைவன் வழிபாடு செய்யும். புரியுது உங்களுக்கு? இப்ப மழை ரொம்ப வந்தது, அதை மீறிதான் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கீங்க? சொற்பொழி கேட்க வந்திருக்கீங்க. இதுதான் எந்த நிலையினாலும் எப்படியாவது போய் கொஞ்ச நேரமாவது கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் தான் நம்ம இறைவன்கிட்ட கொண்டு போய் நம்மளுக்கு சேர்க்கும். புரியுதா சார் உங்களுக்கு? அப்ப அந்த அளவுக்கு நாம இறைவனோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றுபட. இசைவகையில் ஜடாச்சரமதாலே இகவர சௌபாக்கியம் அல்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே. பசுபதினா சுவாமி, பசுக்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய பெருமானே. பசுபதி சிவாக்கியம்னா ஆகமங்கள். உணர்வோனே அதை அருளுகின்றவனே. உணர்வோனே பழனிமலை வீட்டில் அருளும் வேளா. பழனிமலையில முருகப்பெருமானு இருந்து அருள் செய்யற. பழனி மலையில ஒரு ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, அங்க 4 அபிஷேகம் தான் ரொம்ப முக்கியமா பண்ணுவாங்க. நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி, இந்த 4 தான் பண்ணுவாங்க. மற்ற எதுவுமே நீங்க பண்ண மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? 2வது இந்த பாருங்க, இந்த ஆண்டி குளத்தை மட்டும் எப்பா நான் பார்க்கவே மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. நிறைய பேருக்கு பழனிக்கு போயாச்சுன்னா இந்த ஆண்டி குளத்தை பார்க்க மாட்டேங்காங்க. ஆண்டி குளத்தை யாரு பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் சிறப்பு அதிகம். இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. நான் அடின்னு முதல்ல பார்க்கும் போதே சாமி ஆண்டி குளத்தை தான் பார்த்தேன். முதல்ல முருகப்பெருமான் கூட்டு போனதே பழனிக்கு ஆண்டி குளத்தை தான். இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த கோலத்தை பார்த்தா இகபர சௌபாக்கியம் 2 கிடைக்கும். பழனி மலைக்கு போயாச்சுன்னா உங்களுக்கு செல்வம் வேணுமா செல்வம் வேணும், மோச்சம் வேணுமா மோச்சம், எல்லாமே கிடைக்கும். பழனிக்கு போயாச்சுன்னா ஆண்டி குளத்துல அந்த காலையில முதல்ல அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு மட்டும் வெறும் தண்ணி மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க.
பண்ணி முடிச்சுட்டு அந்த கோவணம் இருக்கு பாருங்க, கோவணத்தை எல்லாம் புழிஞ்சு புழிஞ்சு கொடுப்பாங்க சுவாமி. அதை வாங்கி குடிச்சா நமக்கு ஞானம் வந்துடும். சாமி திருவிழா நம்ம அப்படின்னு வந்த புதுசு நமக்கு அது கிடைச்சது. அதுக்காக தான் என்னோட சொற்பொழி பண்ற அளவுக்கு வச்சிருக்காரோன்னு நினைக்க வேண்டியிருக்கு. அதுதான். இல்லைன்னா அடியில் உண்மையிலே நமக்கு சொற்பொழிவுலாம் என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு அந்த கோவணத்தை அப்படி புழிஞ்சு கொடுப்பாங்க காலையில. அது முதல் தரிசனத்துக்கு அடின்னு 4 மணிக்கு முழிச்சிட்டேன். முழிச்சிட்டு மேல மலை மேல ஏறுறதுக்கு எல்லாம் கேட்டு போட்டிருந்தாங்க. எல்லாம் கூட்டமா இருந்தாங்க. அடின்னு முதல்ல போதெல்லாம் ஒண்ணும் தெரியல. கேட்ட திறந்தாங்க பாருங்க 5 மணிக்கு. குடு குடு குடுன்னு எல்லாம் ஓடுறாங்க மலை மேல. எதுக்கு ஓடுறாங்க? அடியே மேல ஓடுறேன். அது வரும்போதுதான் தெரிஞ்சு எவ்வளவு மலை மேல ஏறி போயிட்டு வந்திருக்கோம். 250 படின்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? மேல ஏறி போனதும் உடனே அது வரிசையில் இருந்தாங்க. அடியில் இதெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு படி இறங்கி இறங்கி வரும்போது தான் தெரிஞ்சு. ஆனா போகும்போது 10 நிமிஷத்துல மேல ஏறி ஓடிட்டோம். எல்லாரும் எல்லாம் அந்த முதல் தரிசனத்துக்கு விஸ்வரூப தரிசனம் பேரு. அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு கூட்டம். அப்படி அங்க சாமி இவ்வளவு அருள் செய்யறாங்க. பழனிக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா நல்லா இருந்து என்ன செய்யுங்க. எந்த காட்சி உங்களுக்கு கிடைச்சாலும் சிறப்பு தான். ஆண்டி கோலம் கிடைச்சாலும் சிறப்பு தான். ராஜாவா இருக்கக்கூடிய கோலம் கிடைச்சாலும் உங்களுக்கு சிறப்பு தான். எது கிடைச்சாலும் பெருமான் திருவருள் நினைச்சு போய் வழிபாடு செய்யும். புரியுதா? அதுல முக்கியமா அந்த 4 விஷயம் பண்ணுவாங்க. பன்னீர் வந்து விசேஷ காலத்துல மட்டும் பண்ணுவாங்க. மற்றபடி நல்லெண்ணெய், சந்தனம், விபூதி, அது மாதிரி பஞ்சாமிர்தம், இந்த 4 விஷயம் தான் எப்பயுமே. அதாவது பழனிக்கு பேரே பஞ்சாமிரத்துக்கு ரொம்ப சிறப்பு. பழனி பஞ்சாமிரதம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த அபிஷேகம் 6 காலத்துக்கு பண்ணுவாங்க. முருகப்பெருமானுக்கு 6 காலமும் அங்கே அபிஷேகம் உண்டு. எப்படி திருப்பெருந்துறையில 6 காலம் அபிஷேகம் பண்றாங்களோ அதே போல பழனிலையும் 6 கால அபிஷேகம் உண்டு. பழனிக்கு நிறைய திருப்புகழ் பாடியிருக்காரு அருணநாத பெருமான். அதுல முக்கியமான பாட்டு இந்த பாட்டு. வசனம் மிக வேற்றி மறவாதே, மனது துயராற்றில் உழலாதே, இசை பயிர் சடாச்ச ரமதாலே, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனி மலை வீட்டில் அங்கே தங்கியிருந்து அருளும் வேளா அப்படின்னு. வீட்டுனா தங்கும் இடம்னு அர்த்தம். அங்க தங்கியிருந்து சுவாமி என்ன பண்றாராம்? நமக்கு அருளுகின்றார். அருளும் வேளா, வேணா ஞானத்தை உடையவனேன்னு அர்த்தம். வேல் வந்து எதை குறிக்கும்? ஞானத்தை குறிக்கும். ஞானமுடையவனே வேளா அப்படின்னு சொற்பொழிவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது யூடியூப்ல போட்டுட்டு அப்ப ஒருத்தர் கூட கமாண்டே கொடுக்க மாட்டேங்காங்களே அப்படின்னு நினைச்ச காலம்லாம் உண்டு. நம்ம அடியார் எல்லாரும் போடுவாங்க, சிவசிவான்னு போடுவாங்க. ஒருத்தர் திடீர்னு நம்ம பேசுறது யாராவது கேட்க மாட்டாங்களா, கேட்டிருப்பாங்களா அப்படின்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல சாமி பாருங்க, முருகப்பெருமான் என்ன பண்ணாருன்னா ஒருத்தர் கமெண்ட் போட்டுருந்தாரு. எங்க இருந்து அப்படின்னு பாருங்க. ஐயா, தங்களுடைய சொற்பொழிவை கேட்டேன், மிக அருமையாக உள்ளது. இந்த வயதில் நீங்க பேசுவது ரொம்ப மனதிற்கு மகிழ்ச்சியாக உள்ளது. இன்னும் உங்களுடைய சைவ பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டு கனடாவில் இருந்து வேளா. எந்த ஊர்ல இருந்து? கனடால இருந்து ஒருத்தர் பார்த்திருக்காரு. இங்க யூடியூப்ல போட்டது நம்ம இங்க கூட 10 பேருக்கு முன்னாடி பேசுறது அங்க எப்படி பாருங்க. கனடாவில் அமெரிக்கா பக்கத்துல இருக்கு. அங்க ஒருத்தர் பார்த்து அது பேர் பாருங்க, வேளா. முருகப்பெருமானே எனக்கு கவனம் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. பெரிய சிறப்பு அது வந்து. அதான் இங்க பழனிமலை வீட்டில் அருளும் வேளா அப்படிங்கிற. ஞானத்தை உடையவனே, இகபர சௌபாக்கியம் அருள்வாயே, பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே, பழனிமலை வீட்டில் அருளும் வேளா. அசுரர் கிளைவாட்டி மிகவாள. அசுரர்கள் எல்லாம் என்ன செஞ்சாரு சாமி? அவருடைய ஆணவத்தை எல்லாம் ஒடுக்கி அமரர் சிறை வீட்ட பெருமாளே. அசுரர் கிளைவாட்டி மிகவாள அமரர் சிறை வீட்ட பெருமாளே. அசுரர்களை ஒடுக்கி அமரர்களாக விளங்கக்கூடிய தேவர்களை காத்த தேவ சேனாதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். தேவர்கள்லாம் காத்தாரா? அதுல இந்திரனுடைய பையன், அவன் பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்திரனுடைய பையன் பேரு ஜெயந்தன். ஜெயந்தன் அதை கட்டச்சிட்டான். ஜெயந்தன் அவன் ஜெயிலுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். அவனை போட்டு சின்ன பொண்ணமா ஆக்கியிருக்கான் அசுரபுத்திரன். அடி உங்க வீட்டு அடி எங்க வீட்டுல அடி இல்லை. அந்த அளவுக்கு கஞ்சி குடிக்க வைப்பாங்களாம். தேவர்களை எப்படி மோகத்தை அணிவிக்கிறவங்களெல்லாம் இங்க கொண்டு வந்து கஞ்சி குடிக்க விட்டவும், கொசுவை கடிக்க விடவும், அப்படிலாம் ரொம்ப துன்பப்பட்டிருக்காங்க சிறையில இருந்து. அந்த சிறையை வீட்டினாரு முருகப்பெருமான். ஜெயந்தன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்ப முருகப்பெருமான் அவருக்கு போய் காட்சி கொடுத்தாராம். யாருக்கு? ஜெயந்தனுடைய கனவுல போய்
இப்ப நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டாராம் முருகப்பெருமான். ஏன்னு சாமி, வந்திருக்கிற நீங்க யாரும் எனக்கு தெரியல, ஆனா என்னை நீங்க காப்பாத்த வந்திருக்கீங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னா ஜெயந்தன். அப்பதான் நான் முருகன் சிவபெருமானுடைய மைந்தன், தேவர்களை எல்லாம் சிறை மீட்டி அந்த தேவ சேனாதிபதி ஆகையினாலே உன்னுடைய கவலை ஒளிவாயாக அசுரர்களை ஒழித்து தேவர்களை காக்க வந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி சுவாமி கனவுல தோன்றி பறந்தார். யாருக்கு? ஜெயந்தனுடைய கனவுல. அப்ப எவ்வளவு பெரிய சிறப்பு. அப்படி இந்த பாட்டுல அழகா சொல்றாரு. அப்படி தேவர்களுடைய சிறையை மீட்ட பெருமாளே, அமரர் சிறை மீட்ட பெருமாளே. அப்ப அமரர் சிறை மீட்டியாச்சுன்னா யார் அழிச்சிருக்காரு? அப்ப அசுரர்கள் கிளை வாட்டி மிக வாழ அமரர் சிறை மீட்ட பெருமாளே. அவங்களுக்கு தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வாழ்வு கொடுத்துருக்காரு சாமி. அதுதான் பெரிய சிறப்பு. இப்ப கம்சனை கண்ணன் கொன்றான் தான் வரும். கொன்றாரா கொண்டலையா? கம்சனை கொன்றாரா கொல்லலையா? கண்ணன் கொன்றார். இப்ப ஒவ்வொரு தெய்வமும் பாத்தீங்கன்னா அந்த அசுரர்களை கொன்றான் தான் வரும். ஆனா சூரபத்மனை முருகப்பெருமான் கொல்லவில்லை, அவனுக்கு அருள்தான் செய்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன செஞ்சாரு? சேவலும் மயிலுமாக ஆக்கினார். சேவல் மயில் ரெண்டுமே ஒரு உயிர் தானே. ஏற்கனவே அவர்கள் இருவரும் முற்பிறவியில் முருகப்பெருமானை வழிபாடு செய்து நாங்கள் இருவரும் ஓர் உடலில் இருக்க வேண்டும் என்று சூரபத்மன் கேட்டதனால் இருவரும் மறுபிறவியில் சூரன் பதுவன் 2 பேரும் ஓர் உடலில் இருந்தார்கள். கடைசி அந்த அந்த வேலாயுதத்தை வைத்து 2 கூறாக ஆக்கி ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் ஆக்கி முருகப்பெருமான் அருள் செய்தார். புரியுது அவங்களுக்கு? அப்ப என்னது செய்யறாரு? அந்த 2 என்னது? யான் எனது என்கின்ற செருக்கு, அதை அழித்து முக்தி இன்பத்தை முருகப்பெருமான் வழங்குகின்றார். யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் புகும். அப்ப செருக்கு இருந்தா இறைவனை அடைய முடியாது, அந்த செருக்கை நீக்கியாச்சுன்னா இறைவனை அடைந்து விடலாம் என்று காட்டியவர் முருகப்பெருமான் அப்படின்னு இந்த பாட்டுல மிக அருமையா சொல்றாரு. வசன மிக வேற்றி மறவாதே மனது துயர். அதாவது பெருமானே, இந்த நேரமும் உன்னுடைய மந்திரத்தை நாம் ஜெபம் செய்து உருயேற்றி கொண்டே இருக்க வேண்டும். மனது எனக்கு எந்த விதமான துயரமும் வந்துவிடக்கூடாது, அதை நீக்குகின்ற பெருமானாகவும் இசைவெளியில் சடாச்ச ரமதால அந்த 6 மந்திரத்தை எனக்கு உபதேசம் செய்து என்னை கூற வைப்பவனும் அதுக்குரிய பயனை தரக்கூடிய இகபர சௌபாக்கியத்தை கொடுப்பவனும் தேவருடைய சிலையை மீட்டுபவனும் அசுரர்களை வாட்டி கிளையை வாட்டி அவர்களை வதைத்து அவர்களுக்கு அருள் செய்தவனும் இப்படி எல்லாமாக உள்ள முருகப்பெருமானே, நீ எவ்வளவு பெரிய கருணையுடையவர் என்று இந்த பாட்டுல மிக அருமையாக சொல்கின்றார். யாரு? அருணகிரிநாதர். வசன மிக வேற்றி மறவாதே மனது துயர் ஆற்றில் உழலாதே இசைவயில் சடாச்ச ரமதாலே இக பர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீட்டில் அருளும் வேளா. இத்தனையும் எங்க படுறாரு? பழனிமலை வீட்டில் அருளும் வேளா அசுரர் கிளை வாட்டி மிக வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே என்று அற்புதமாக கூறுகின்றார் என்று சொல்லி இதுகாரும் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த திருப்புகளுடைய பாடல் விளக்கத்தை நீங்கள் கேட்டதனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் வாடி அடியின் உரையை நிறைவு செய்கின்றேன். வசன மிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உழலாதே இசைவயில் சடாச்ச ரமதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே பழனிமலை வீட்டில் அருளும் வேளா அசுரகிளை வாட்டி மிக வாழ அமர சிறை மீட்ட பெருமாளே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே ஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில்வாயுமே கண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாயு இலாரும் பொழில் திருவாவூர் திரைவாள் ஒரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையவன் திருமரபு நீரோடி தலைக மாதும் பவப்பெரும் கடலை கடந்திடுதற்கு பரமன் வகுத்த அருள்நெறியை ஓப்புடன் உயிர்கள் கடைபிடித்து உய உதவும் துரசை ஆதீனத்தில் தவப்பிரகாசம் தரணியில் இயங்கும் தன்னருள் செங்கோல் உச்சியும் சிவப்பிரகாச தேசிகன் மலத்தால் சென்னியில் கொண்டு போற்றுதுமே வான்முகில் வளாது பெய்க மணிவளம் துறக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் ஓங்க நற்றவம் வீழ்மல்க
மேன்மகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நேடுக மாமனை மண்ணுக விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தோங்குக தெய்வன் திருநீர் சிறக்கவே திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே என்னாருடைய துவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அருணாச்சலம் ஏகாம்பரம் அதெல்லாம் அமுதுங்க அது